வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஓகே, இதுக்கு மேலே இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம வந்து ரெக்கார்டட் ஜிஎஸ் செஷன் தான் போக போகிறோம். உங்களுக்கான ப்ரீமியர் மாதிரி தான் போவோம். ஓகே, ஏன்டா இந்த ரெக்கார்டுன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியும் இந்த ப்ரைம் டைமில் கொஞ்சம் நமக்கு நெட்வொர்க் டிஸ்டர்பன்ஸ் ஹெவியாக இருக்குது, லைவ் ப்ராப்பராக போகல. ரெண்டாவது லைவ்ல ஃபுல் ஸ்ட்ரெச்சாக உட்காந்து கவனிக்க முடியல நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் லைவ் போகிறப்பெல்லாம் பாசிபிளே இல்லை. அதுவும் ஜிஎஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஜிஎஸ் எடுத்து அதை 1.5 மணி நேரம் அட்ட ஸ்ட்ரெச்சராக உட்காந்து பார்க்குற அளவுக்கு நம்மளோட ஹியூமன் பிரெயின் கிடையாது. நம்ம பாஸ் விட்டு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்குன்றது தான் பிளான். ஸோ அதனால் ரெக்கார்டிங்காக போவோம், நம்ம வேணால் ப்ரீமியர் போட்டுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இப்போதைக்கு நம்ம ரெக்கார்டிங் எடுக்கிறோம். ஓகே, இதுக்கு மேலே அப்படியே தான் போதான் அப்படிலாம் கிடையாது. இதுக்கு ஒரு பிளான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், அந்த மெயின்ஸ் பேட்ச் வந்து மெயின்ஸ் ஆல்ஸ் ஜிஎஸ்ஸை வந்து பேஸ்லேருந்து படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 45 நாளில் முடிக்கணும் வேறு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கோம். இந்த 45 நாளில் முடியணுன்றப்போ நமக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் பிளான் பண்ணி இந்த 45 நாள் எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 மணி நேரம் பர் டே அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். ஆனால் 3 மணி நேரம் வெறும் வீடியோவே பார்க்க முடியாது அப்படின்றனால தான் இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில் டக்குன்னு 3 மணி நேரம் போய் பார்த்தா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 1.5, அப்புறம் 2, அப்புறம் 2.5, 3 அப்படி ஏற்றிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த 3 மணி நேரம் எப்படி வரும்னா, சம்டைம்ஸ் 2 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் 1 மணி நேரம் அதர் சப்ஜெக்ட் வேறு யாரும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். கிளியரா? அதுக்காக இப்போதைக்கு ரெக்கார்டிங் செஷன் ட்ரையல் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் செஷனும் லைவ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் இப்போது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா குரூப்பில் கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டோன் ஏஜ் முடிச்சிட்டோம், அதாவது ப்ரீ ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கான டிஃப்ரென்ஸ். ப்ரீ ஹிஸ்ட்ரினா நமக்கு வெறும் ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கும். அதில் நமக்கு எப்படி சொல்கிறது, ரிட்டன் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு போன்ஸ் அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கும். அதுவே வந்து ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், உங்களுக்கு ரிட்டன் எவிடன்ஸ் கிடச்சிருக்கும். பட் அதை புரிஞ்சிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்டான எவிடன்ஸ் அப்படி தான் என்னது அப்படின்னா நம்மளோட ஐவிசி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகே, இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம எஸ்எஸ்சியை பொறுத்தல டிசிஎஸ் பேட்டர்னில். அது ஒன்று ஒத்துக்கிறோம், டிசிஎஸ் பேட்டர்னில் இண்டஸ் வேலி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த வருஷம் இண்டஸ் வேலியிலேருந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரிலிம்ஸில் பெருசாக கொஸ்டின் வரல மக்களே. அதேமாதிரி இப்போ உங்களுக்கு நார்மலாக தெரியும், ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து இந்த வாட்டி பெருசாக கொஷின் வந்துச்சா அப்படின்னா மேக்ஸிமம் வந்து குப்தாஸ் தான் வந்துச்சு. குப்தாஸ் ஒரு கொஷின் வந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு கொஷின் வந்துருச்சு ஸ்டோன் ஏஜில், பிஎம்என் ரொம்ப ஈஸியாக, பிஎம்என் ரொம்ப ஈஸியான கொஷின். ஓகேவா? பேலத்திமி சொல்லுத்தினி எழுத்துக்கு அந்த ஆர்டர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, வேறு இதை தவிர வேறு என்னடா கொஷின் வந்துச்சுன்னு கேட்டால் பெருசாக குரூப்லேயே தான் அனாலிசிஸ் வரல. அதனால் இந்த மெயின்ஸுக்கு கண்டிப்பாக ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் ஏன் ஐபிசியில் கை வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி இருக்குல்ல. எப்பயுமே இவங்களோட பேட்டர்ன் என்னன்னா, இது வரைக்கும் நான் கொஷின் எடுக்காத கொஷின் தான் கேட்பேன், கேட்காத கொஷின் தான் நான் கேட்பேன் அப்படின்னு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ கேட்காத கொஷின் கேட்குறப்போ கேட்காத டாபிக் பார்த்தா நான் ஐபிசி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். லைக் வைஸ் நம்ம ஸ்டோன் ஏஜுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். 1.5 மணி நேரம் வெறும் ஸ்டோன் ஏஜ் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஸ்டோன் ஏஜில் ரொம்ப மினிமம் கொஷின்ஸ், நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கிற இடம் வந்து ஸ்டோன் ஏஜ் தான். குழப்பங்கள் வர இடமும் ஸ்டோன் ஏஜ் தான். ஏன்னா நீங்கள் வேர்ட்ஸை வச்சு விளையாடலாம். லைக் வைஸ் ஐவிசிலையும் வேர்ட்ஸை வச்சு விளையாடலாம். கிளியரா? ஓகே மக்களே, ஓகே, ஐவிசியை பற்றி பார்க்கலாமா? ஓகே, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதுக்கு வேற என்ன பேர்லாம் சார் இருக்குது அப்படின்னா, ஹரப்பன் சிவிலைசேஷன் ஆர்எல்ஸ் இந்திக் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எது கூட கோயின்சைட் ஆகி இருக்குது? இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இது எந்த ஏஜில் சார் வரும்? நம்ம ஆல்ரெடி நம்ம தான் ஏஜஸ் படித்தோமே. லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஆர்டர் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான் என்னது, ஏஜஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன். எங்கே எது கூட கோயின்சைட் ஆகும்னா பிரான்ஸ் ஏஜ் கூட கொஞ்சம். எப்போ இயர் அப்படின்னா 3300 1300 வரைக்கும் ஒரு 2000 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஹரப்பன் சிவிலைசேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகி அதுக்கப்புறம் அழிஞ்சிச்சு. ஏன் அழிஞ்சிச்சு? ஆரியன்ஸ் இன்வேஷன், அதனால் அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு லொக்கேஷன்ஸ். சார் எங்கெங்கெல்லாம் இந்த ஐபிசி இருக்குது, ஐபிசி சைட்ஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி அக்ராஸ் ஆகி இருந்துச்சு இந்த சிவிலைசேஷன் அப்படின்னா, ப்ரெசென்ட் டேல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட்டில், இது இல்லாமல் குஜராத்லேயும் இருந்துச்சு. ஓகே, வேற எங்கே சார் இருந்துச்சுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு இடம் இருக்குது, மந்தோ அப்படின்னு சொல்லிட்டு, மடோ, MANDO. ஓகேவா? நம்மளோட நார்தன் மோஸ்ட் சைட்டாக தான் இந்த வேலியில். ஓகே, நெக்ஸ்ட் பாகிஸ்தானில் எங்கே சார் இருக்குது அப்படின்னா பஞ்சாப்லேயே இருந்துச்சு, சிந்து, பலுச்சிஸ்தான். ஓகேவா? பலுச்சிஸ்தான் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்கானிஸ்தானில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், வெஸ்டர்ன் மோஸ்ட் ஸ்டைட்டான சிப்கா ஜெண்டோர் இருந்துச்சு ஆப்கானிஸ்தான். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்தஸோட லொக்கேஷன்ஸ், இந்த இடத்துல இந்த சைட்ஸ் கிடந்துச்சு நமக்கு எக்ஸ்கவேட் பண்ணுறப்போ. ஓகே சார், இப்போ இந்தஸ்க்கு எந்த ரிவர் சார், இந்தஸ் ஒரு சிவிலைசேஷன் இருக்குன்னா ஒரு ரிவர் பேஸ்டாக இருக்கும். இந்தஸ் ரிவரை பேஸ் பண்ணி தான் இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்துச்சு. மேபி இந்தஸ் ரிவர் இருக்கிறதுனால தான் அந்த பேரே வந்துச்சு கூட வச்சுக்கலாம். ஓகே, வேற என்னென்ன இருக்குன்னா காகரா நக்ரா ரிவர். ஓகே, ஆல்ரெடி இதை பற்றி என்ன சொல்லிட்டேன், இது ப்ரோட்டோ ஹிஸ்டரி.
டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, புரிஞ்சிக்க முடியல. ஓகே சார். ஃபர்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எப்படி சார் ஆரம்பிச்சது அப்படின்னா 1822 டு 24ல் சார்லஸ் மேசன் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஹராப்பாவை கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் வந்து 1820ல் சார்லஸ் மேசன் பின்னாடி வரும். சார்லஸ் மேசன் 1822 to 24 அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹராப்பா கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கீ எவிடன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜிஸ்ட் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் 1875ல் ஹராப்பா சீல்ஸை பற்றி ஒரு பெரிய ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு. ஓகேவா, ஹரப்பன் சீல்ஸை பற்றி கிளியரா. அதுதான் என்னது எதுக்கு வழிவகுத்துச்சு அப்படின்னா நம்ம இந்த வேலி சிவிலைசேஷன் நேம் வைக்கிறதுக்கே வழிவகுத்துச்சு. ஓகே, அதனால தான் அவர் என்ன சொல்றான், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி சொல்றான். அவர் தான் என்னது டைரக்டரேட் ஆஃப் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட்டே கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் தான் டைரக்டர் அப்போ. ஓகே, அடுத்து வந்து 1921ல் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா தைராம் சைன் என்றவர் ஹராப்பா எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி 22ல் வந்து மோகஞ்சதாரோ எக்ஸ்கவேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, இது ரெண்டுத்தோட ஃபைண்டிங்ஸ் பிளஸ் அவரோட அலெக்சாண்டர் கனிங்கோட ரிப்போர்ட் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1924ல் சார் ஜான் மார்ஷல், ஓகேவா, டைரக்டர் ஆஃப் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணார், நாங்கள் ஒரு புது சிவிலைசேஷனை கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு பேர் இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் ஆர்எல்ஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன் ஆர்எல்ஸ் இந்திக் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அனௌன்ஸ் பண்ணுவார். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும் இது பிரான்ஸ் ஏஜ் கூட கோயின்சைட் ஆயிருக்கு. சரி, இப்போ இந்த வேலி சிவிலைசேஷன் இருக்கு. இதுக்கு ஏற்ற மாதிரி 4 கான்டெம்பரரி சிவிலைசேஷன் என்னென்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஜிப்தியன் சிவிலைசேஷன், மெசபோட்டோமியா சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன். ஓகேவா, இந்த 3 எதுக்கு இந்த வேலிக்கு கான்டெம்பரரியாக இருக்கும். கிளியரா. ஓகே, இந்த 3த்துக்குமே ஒரு பேஸ் இருக்கு. எல்லா சிவிலைசேஷனும் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா நதிகளை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஜிப்த் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நைல் நதியை பேஸ் பண்ணியிருக்கும். எஜிப்த் எதை பேஸ் பண்ணியிருக்கோம், நைல் நதி பக்கத்தில் இருக்கும். அதே வந்து மெசபடோமியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெசபடோமியா சுமரியன் கிளாஸ் சிவிலைசேஷன் யூஃப்ரைட்ஸும் டைகிரிட்ஸ்க்கும் ரிவர்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இவங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா ரைட்டிங் ஸ்டைல். ஓகே, நம்ம இந்த வேலை எடுத்தீங்கன்னா போஸ்தபடான் ரைட்டிங்ஸு ரைட் டு லெஃப்ட் எழுதுவாங்க. ஓகேவா, ஐ மீன் இந்த சீல்ஸில் அப்படி இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் இவங்க செஞ்ச எஜிப்த் பார்த்தீங்கன்னா ஹைரோகிராஃபிக் ரைட்டிங் ஸ்டைலு, அதே வந்து மெசபடோமியா பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ரைட்டிங் ஸ்டைல். ஓகேவா, யூனிஃபார்ம் ஸ்கிரிப்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு விஷயம், இவங்க 2 பேர் கூட நமக்கு ட்ரேட் வச்சதுக்கான நிறைய சீல்ஸ் ப்ரூஃப்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் அது எல்லாமே ஐவிசியில் தான் கிடைச்சிருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மெசபடோமியா வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெல்லுகான்னு சொல்லுவாங்க ஐவிசியில். ஓகே, லைக்வைஸ் சைனீஸ் ரிவர் சிவிலைசேஷன் அதை எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா எல்லோ ரிவர் ஆர் ஹவாங் ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஊரில். எல்லோ ரிவர் பேஸ் பண்ணி சைனீஸ் சிவிலைசேஷன் இருக்கு. சைனா உங்களுக்கே தெரியும் மற்ற சிவிலைசேஷனை விட இந்த சிவிலைசேஷன் தான் கொஞ்சம் முன்னாடி இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் நமக்கு இயர்லி ஹராப்பன் ஃபேஸில் இயர்லி ஃபேஸில் நமக்கு பெருசாக அதை ட்ரேடிங் பண்ணதுக்கான ப்ரூஃப்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் தான் மற்ற சிவிலைசேஷன் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கிளியரா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் ஆஃப் ஐவிசினா ஒன்றுமே இல்லை சார். மொத்தம் ஐவிசியை வந்து நான் சொன்ன 2000 வருஷம் அதை 3ஆக பிரிச்சிருப்பாங்க சார். இயர்லி ஹராப்பன் ஃபேஸ், அப்புறம் வந்து மாஸ்டர் ஹராப்பன் ஃபேஸ் ஆர் மெச்சூர் ஹராப்பன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து லேட்டர் ஹராப்பன் ஃபேஸ் ஆர் டிக்ளைன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இயர்லி ஹராப்பன் ஃபேஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை சார். சின்னதாக கொஞ்சமாக வில்லேஜஸ் இருந்துருக்கும் சார். ஸ்மாலர் வில்லேஜஸ் தான், ஸ்மாலர் ஃபார்மிங் வில்லேஜஸ் இருக்கும். எங்கடா இருந்திருக்கும் அப்படின்னா வளர்ந்த காகரன் அக்கரா ரிவர். ஸோ அதனால இது என்ன ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அக்கரா ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இங்கே வந்து மேஜராக எது இருக்கும் அப்படின்னா பேஸ்ட்ரலிசம்னா ஆடு மாடு வளர்ப்பு ப்ளஸ் நம்மளோட அக்ரிகல்ச்சர் ப்ரிடாமினெண்ட்டாக இயர்லி ஹராப்பன் ஃபேஸில் வந்துருக்கும். ஓகே சார், இந்த இயர்லி ஹராப்பன் ஃபேஸோட ஒரு கீ ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி செசாம் கிராப்பை நியோலித்திக் சைட்லேயோ இல்லை ஒரு வேறு எதுலையும் பெருசாக பார்த்துருக்க மாட்டோம். இங்கே தான் செசாமை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. கரெக்டாக, செசாமை எங்கே பார்ப்பாங்க, இயர்லி ஹராப்பன் ஃபேஸில் தான் பார்ப்பாங்க. ஓகே சார், அதுக்கப்புறம் வேறு என்ன, நம்ம லிண்டான்னு சொல்லப்படுற நம்ம வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு ஐ மீன் ட்ரேட் பண்ண காட்டன் பேர் லிண்டான்னு சொல்லுவாங்க இதில் இந்திக்கில். ஓகேவா, அதை வந்து எங்கன்னா ஃபஸ்ட்டு கல்டிவேட்டட் நம்ம ஐவிசியில் தான் இயர்லி ஹராப்பன் ஃபேஸில் தான் கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக்வைஸ் வீனோ வீட் அண்ட் பார்லி நம்ம வந்து நியோலித்திக் பீரியட்லேயே நம்ம வந்து க்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கேயும் அதை ப்ரெடாமினெண்ட்டாக க்ரோ பண்ணியிருந்தாங்க. ஒன் ஆஃப் த கீ சைட் இன் இயர்லி ஹராப்பன் ஃபேஸ் எது அப்படின்னா கோட் டில்ஜி எங்கடா இருக்குது அப்படின்னா மாடர்ன் டேஸ் இந்த பாகிஸ்தானில் இருக்குது. கிளியரா, இங்கே என்னென்னலாம் சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா புல்லக் கார்ட் வித் வீல்ஸோட இருக்க புல்லக் கார்ட்ஸை கண்டுபிடிச்சாங்க, ஆக்ஸோட ஃபிகர் கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் நிறைய டைப் ஆஃப் ஸ்டீல்ஸ் வித் ட்ரேடிங் ஸ்டீல்ஸ் கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் டெரகோட்டா பீட்ஸ். ஓகேவா, இதெல்லாம் வந்து இயர்லி ஹராப்பன் ஃபேஸ். நெக்ஸ்ட் மெச்சூர் ஹராப்பன் ஃபேஸ்னா ஒன்றுமே இல்லை சார். இப்போ சின்ன வில்லேஜஸாக இருந்துச்சா அது வந்து இப்போ பெரிய
சிட்டிஸஸாக மாற போகுது. ஓகேவா? அதான் மெச்சூர் ஆரம்பம் ஃபேஸ். மெச்சூர் ஆரம்பம் ஃபேஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம்னா பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த மெச்சூர் ஆரம்பம் ஃபேஸ்க்கு என்னென்ன சைட்லாம் சார் கீ சைட் இம்பார்ட்டன்ட் கீ சைட்ஸ் அப்படின்னா நம்மளோட ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, தோலாவிரா, லோத்தல், கலிபங்கன் 5 கீ சைட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த 5 பத்தி டீட்டெயிலா ஃபுல்லா பார்ப்போம். இந்த 5 கீ சைட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிரிட் பேட்டர்ன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. 2வது மேக்ஸிமம் பர்ன்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நார்மல் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நார்மல் பிரிக்கும் ஹரப்பால யூஸ் பண்ணியிருப்பாங்க. நார்மல் மட் பிரிக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அல்லது அன்பர்ன்ட் பிரிக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாம மொஹஞ்சதாரோ மாதிரியான பெரிய சிட்டிஸ்ல என்ன இருக்குன்னா, ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் இருந்துச்சு. வடிகால்லாம் வச்சு தெளிவா வச்சிருந்தாங்க மொஹஞ்சதாரோல. ஓகேவா? இதுதான் மெச்சூர் ஆர்ஃபன் பேஸோட கீ ஃபியூச்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டிக்ளைன் ஆர்ஃபன் ஃபேஸ் ஆர் லேட்டர் ஆர்ஃபன் ஃபேஸ். இந்த லேட்டர் ஆர்ஃபன் ஃபேஸ்ல என்னடா அப்படின்னா, நம்ம வந்து இப்போ தண்ணி வறட்சியால ஆரியன் இன்ஃபேஷனால என்ன ஆகுது, ஹரப்பா டிக்ளைன் ஆகுது. ஓகே, பெரிய பெரிய அந்த சிட்டிஸ் எல்லாமே என்ன ஆகுது, ஸ்மாலர் சிட்டிஸாக இருக்குது, லெஸ் அர்பன் செட்டில்மெண்ட்ஸாக மாறிட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே, இதோட கீ இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் என்ன அப்படின்னா, ராங்பூர் அண்ட் ரோஜ்டி இன் கத்தியாவா குஜராத்தில் இருக்க கீ சைட்ஸ் தான் என்னது நமக்கு லேட்டர் ஆர்ஃபன் ஃபேஸ்க்கு எக்ஸாம்பிள் சைட்ஸ். இந்த லேட்டர் ஆர்ஃபன் ஃபேஸ் கூட தான் நமக்கு வந்து எஜிப்தில் இருக்க நைலும் மெசபடோமியாவோட சீல்ஸும் நிறைய கிடைச்சிருக்கும், ட்ரேடிங் சீல்ஸ். ஸோ அதனால ரெண்டும் கான்டெம்பரரி லேட்டர் ஆர்ஃபன் ஃபேஸில் தான் நம்ம கான்டெம்பரரி சைட்ஸே இருக்கு. புரியுதா? ஓகே சார். ஓகே, 3 ஃபேஸஸை முடிச்சிட்டோம். லேட்டர் ஆர்ஃபன் ஃபேஸ், டிக்ளைன் ஃபேஸ், மெச்சூரு, அதுக்கு முன்னாடி இயர்லி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜாகிரபிக்கல் ஸ்ப்ரெட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜாகிரபிக்கல் ஸ்ப்ரெட் எங்கெந்த ஸ்டேட்டில் இருக்கும்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து எது நார்தர்ன் மோஸ்ட், எது வெஸ்டர்ன் மோஸ்ட்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கவனிங்க. நார்தர்ன் மோஸ்ட் அப்படின்னா என்னன்னா மண்டா. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஜம்முல மண்டா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. இது வந்து என்ன ஸ்டேட்டா? இப்போ வந்து ஸ்டேட் கிடையாதுல்ல, காஷ்மீர். எத்திங்களே லடாக்ல வருமா? இல்லை, ஜம்முல தான் வரும். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் வரும். ஓகேவா? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க மண்டா அப்படின்ற சைட்டு தான் என்னது நார்தர்ன் மோஸ்ட் ஐவிசி சைட். அதே வந்து வெஸ்டர்ன் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சுட்கா ஜண்டோர் எதுங்கடா இருக்கு அப்படின்னா ஆப்கானிஸ்தான். சரி, பலுச்சிஸ்தான். சுட்கா ஜண்டோர் தான் பலுச்சிஸ்தான். இது பலுச்சிஸ்தான் தானே? ஆமாம். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சதர்ன் மோஸ்ட் சைட் எதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தைமதாபாத். இங்கே தான் இருக்கும். ஓகே, ரொம்ப கீழே இருக்குது. அதை காணும். தைமதாபாத் இருக்கும். அதை விட்டீங்க அப்படின்னா வெஸ்ட் ஈஸ்டர்ன் மோஸ்ட்ல வந்து அல்பிங்கப்பூர், மீரூட் தாண்டா பீகார் பக்கம், ஐ மீன் உத்தரப்பிரதேஷோட வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் பார்ட்டில் இருக்கும், மீரூட்ல. ஓகேவா? இந்த 4 கீ சைட்ஸ் தான் என்னது அப்படின்னா உங்களுக்கு 4 டைரக்ஷனை குறிக்கும். புரியுதா? 4 டைரக்ஷனை குறிக்கும். மேலே மண்டா, அது ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாம்கிர்பூர், அது சதர்ன் மோஸ்ட்ல தைமதாபாத், அது வெஸ்ட்ல சுட்கா ஜெண்டார். சுட்கா ஜெண்டார். ஓகேவா? ஓகே சார். இப்போ ஐவிசி சைட்டில் என்விரான்மெண்ட் எப்போ சார் இருந்துச்சு அப்படின்னா ஐவிசி ரொம்ப செழித்து மெச்சூர் ஃபேஸ்லையும் சரி இயர்லி ஃபேஸ்லையும் சரி ரொம்ப செழித்து வளர்ந்த பூமி. அது இல்லாமல் இப்போ நிறைய பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆக்சுவலாக இப்போ ப்ரெசென்ட் டேல வந்து என்னவா இருக்குது உங்களுக்கு வந்து பாலைவனமாக இருக்குது. ஆனால் ஐவிசி அப்போ அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து எப்படின்னா பெரிய லெவல் ஃபாரஸ்ட் ஏரியாவும் அக்ரிகல்ச்சர் செட்டில்மெண்ட்ஸாகவும் இருந்த இடங்கள் தான் எது இப்போ இருக்க ப்ரெசென்ட்டாக இருக்க நம்ம டெசர்ட் ராஜஸ்தான் பீரியட். ஓகேவா? ஓகே சார். ஓகே, அதே மாதிரி நம்ம ஐவிசி வந்து நம்ம சொல்லுவாங்க, இப்போ நம்ம ஐவிசியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதர் சிவிலைசேஷனில் இருக்கும். ஆனால் அதர் சிவிலைசேஷனோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்பவுமே ஐவிசியில் இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ எஜிப்தில் வந்து பிரமிட்ஸ் இருக்குது. பட் நம்மகிட்ட பிரமிட்ஸ் அதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ட்ரக்சரே நம்மகிட்ட கிடையாது. ஓகே, அப்போ இதனால தான் நம்ம ஐவிசி முன்னாடி வந்துச்சு எல்லா சிவிலைசேஷனும் முன்னாடி அப்படின்றத ப்ரூஃபாக சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கீ டிஸ்கவரிஸ் பார்த்துலாமா சார்? ஐவிசி வந்துச்சு. இப்போ நான் ஆல்ரெடி கீ டிஸ்கவரி பற்றி ஒரு லைட்டாக ஒரு பெட்டு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அதை டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஓகே சார். கீ டிஸ்கவரிஸ் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், 1826 to 27ல் என்ன பண்ணியிருப்பாரு, சார்லஸ் மேசன் அப்படின்றவர் ஃபஸ்ட்டு ஹரப்பாவை கண்டுபிடிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட்டு அடுத்ததான் அலெக்சாண்டர் கன்னிங்கம் என்ன பண்ணியிருப்பாரு, 1875ல் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாரு. எதை பற்றி? ஹரப்பன் சீல்ஸை பற்றி. ஆர்ட்ராப்ஷன் இருக்கு, சீல்ஸை பற்றி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 1920ல் ஜே ஃபீல்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஹரப்பன் சீல்ஸை ஷிர்காப்பூரில் கண்டுபிடிச்சிருப்பார் பாகிஸ்தானில். ஓகேவா? 1920ல். நெக்ஸ்ட் 1921ல் ஹரப்பாவை தனியாக எக்ஸ்கேப் பண்ணது யாருன்னா தயராம் சைனி. ஓகே, நெக்ஸ்ட் 22ல் மொஹஞ்சதாரோ யாருன்னா ஆர்டி பானர்ஜி. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 5 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிச்சுக்கோ. 1826லேருந்து 27 வரைக்கும் மேசன், அதுக்கப்புறம் 75ல் கன்னிங்கமோட ரிப்போர்ட்டு, அப்புறம் 1920ல் ஜே ஃப்ளீட் வந்து ஷிர்காப்பூரில் ஹரப்பன் சீல்ஸை கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் 21ல் தயராம் சைனி வந்து நம்ம எக்ஸ்கவேட் பண்ணுறாரு.
22ல மொஹஞ்சதாரோவை போய் எக்ஸ்கவேட் பண்றாரு யாருன்னா ஆர்டி பேனர்ஜி. ஓகேவா? இந்த 5 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் என்னது 6வது பாயிண்ட் 1924ல ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஜான் மார்ஷல் வந்து ஐவிசி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாரு. நாங்கள் வந்து ஒரு புது சிவிலைசேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறோம். எப்போ 1924 அனௌன்ஸ் பண்ணது யாரு? ஜான் மார்ஷல். நெக்ஸ்ட் 1928ல என்னது ஜுகார் ஜோ தாரோ அப்படின்ற ஒரு இடத்த யார் எக்ஸ்கவேட் பண்றாரு? மஜும்தர் எக்ஸ்கவேட் பண்றாரு. இதுல என்னடா கிடைச்சது அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைனோசரஸ் அப்புறம் ஆன்டிலோப்போட எவிடன்ஸ் கிடைச்சது. எங்க கிடைச்சது? ஜுகார் தாரோல ரைனோசரஸ்க்கும் ஆன்டிலோப்பான எவிடன்ஸ் கிடைச்சது. இது எப்போ எக்ஸ்கவேட் பண்ணாங்க? 1928ல. யார் எக்ஸ்கவேட் பண்றா? என்ஜி மஜும்தர் எக்ஸ்கவேட் பண்றாரு. நெக்ஸ்ட் 1929ல சுட்கா ஜெண்டோர். நம்ம என்ன சொல்லிருக்கோம்? சுட்கா ஜெண்டோரை வெஸ்டர்ன் மோஸ்ட் சைட் எங்க இருக்கு? பலுச்சிஸ்தான்ல இருக்கு. ஓகேவா? பலுச்சிஸ்தான்ல இருக்கு. பிரசன்ட் டே பாகிஸ்தான். இப்போ கூட அவங்க தனி நாடு கேட்டுட்டு இருக்காங்க பலுச்சிஸ்தான். எப்போ? நம்ம வந்து இப்போ ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம். ஓகேவா? அதை யார் எக்ஸ்கவேட் பண்றாருன்னா ஆரியல் ஸ்ட்ரெயின் சுட்கா ஜெண்டோரை எக்ஸ்கவேட் பண்றாரு. ஓகேவா? எப்போ? 1929ல. ஓகேவா? நெக்ஸ்ட் 31 அதே என்ஜி மஜும்தர் 28ல பார்த்தோம்ல, அவர் வந்து என்ன பண்றாரு? சவுதாரோவை எக்ஸ்கவேட் பண்றாரு. சவுதாரோவை பத்தி ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்குப்பா. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஃபேமஸ். ஸோ இந்த சவுதாரோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லேண்ட் ஷேர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்கப்பா சவுதாரா. ஓகேவா? 31ல மஜும்தர் என்ன பண்றாரு? சவுதாரா எக்ஸ்கவேட் பண்றாரு. லேட்டரா நம்ம இதை டீட்டெயிலாக ஒவ்வொரு சைட் பார்க்கும்போது அப்போ சொல்றேன். அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் 1935 அதே மஜும்தர் திரும்ப அம்ரி அப்படின்ற ஒரு இடத்த எக்ஸ்கவேட் பண்றாரு. அங்க வந்து நிறைய அனிமலோட போன்ஸ் கிடைக்குது. ஓகேவா? இங்க அம்ரியில. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கீ ஃபைண்டிங்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோடிஜியான இயர்லி ஹராப்பன் ஃபேஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. எங்க கண்டுபிடிக்கிறாங்க? 1935 ஆரம்பிக்கிறார், 1950 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஓகே, யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஃபசல் அகமது கான். அதை கண்டுபிடிச்சார் கோடில்ஜி. அது எது ரிலேட்டடா? இயர்லி ஹராப்பன் ஃபேஸ் ரிலேட்டட் சைட்டு. ஓகே. நெக்ஸ்ட் 1944ல ரெம் வீலன்றவர் திரும்ப என்ன பண்றாங்க? ஹரப்பாவை எக்ஸ்கவேட் பண்றாங்க. நிறைய தெரிஞ்சுக்கோங்க, திரும்ப நிறைய பேர் வந்து ஹரப்பாவை செய்யும் சரி தோலாவீரா பெரிய பெரிய சைட் மொஹஞ்சதாரோவை திரும்ப எக்ஸ்கவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க பீரியட்லயும் வேற ஒருத்தவங்க வந்து திரும்ப, ஏன்னா தோண்ட கிடைச்சிக்கிட்டே இருந்த கதை தான். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் அதே அப்படி பார்த்துட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சைட்டான களிமங்கன் என்ன சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அந்த களிமங்கன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைட். ஏன்டா அப்படின்னா இந்த களிமங்கன்ல தான் நமக்கு பிளாக் பேங்கல் கிடைச்சது, ஃபயர் அல்தாஸ்லாம் கிடைச்சது. அண்ட் தென் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ப்ளவுடு ஃபீல்ட்லாம் கிடைச்சிருக்கு. எங்க? களிமங்கல்ல. ஓகே. லைக்வைஸ் ரோப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பெரிய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஐவிசி சைட் எதுனா ரோப்பரு. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஐவிசி சைட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேட் பண்ணது என்ன? ரோப்பர் தான். ஓகேவா? இது யார் பண்ணாங்க அப்படின்னா அமலண்டா கோஷும் வைடி சர்மா. அமலண்டா கோஷ் என்ன பண்ணாரு? களிமங்கனை பண்ணாரு. அப்புறம் வந்து வைடி சர்மா பண்ணாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப கீ, அதாவது போர்ட் சிட்டி எப்படி வேணா சொல்லலாம். என்னது? லோத்தலை. அதை யார் எக்ஸ்கவேட் பண்ணாரு அப்படின்னா எஸ்ஆர் ராவ். எப்போ அப்படின்னா 55ல் 1955 என்ன பண்ணாங்க? லோத்தலை எக்ஸ்கவேட் பண்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஈஸ்டர்ன் மோஸ்ட் சைட் மீரூட்ல இருக்க உத்தரப்பிரதேசில் இருக்க சைட்டை 1958ல் யார் எக்ஸ்கவேட் பண்றா? ரோப்பர் எக்ஸ்கவேட் பண்ண வைடி சர்மா தான் அல்மிகிர் பூரியோ எக்ஸ்கவேட் பண்றாரு. நெக்ஸ்ட் களிமங்கன் திரும்ப எக்ஸ்கவேஷன் பண்றாங்க. யார்? லாலும் தப்பாக்கரும். ஓகே, பிபி லாலும் தப்பாக்கரும் எப்போ எக்ஸ்கவேட் பண்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் சுட்கா. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? நானே இனிஷியல் லிஸ்ட்ல ஒரு குழப்பம் வச்சிருப்பேன். சுட்கா ஜெண்டோருக்கும் சுர்கோ டடாக்கும் எனக்கு எப்பயுமே குழப்பம் வரும். ஓகேவா? சுட்கா ஜெண்டோர் எப்போ எக்ஸ்கவேட் பண்ணாங்க? எனி கமெண்ட்ஸ்? சுட்கா ஜெண்டோர் எப்போ எக்ஸ்கவேட் பண்ணாங்க? சுட்கா ஜெண்டோர் எப்போ எக்ஸ்கவேட் பண்ணாங்க? 1929ல் எக்ஸ்கவேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து 1964ல இதை எக்ஸ்கவேட் பண்றாங்க. சுட்ரோகோடா. யாருன்னா இங்க ஜேபி ஜெகபதி ஜோஷி. ஓகேவா? அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு? சுர்கோண்டா எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அதே 68ல முடிச்சுட்டு நெக்ஸ்ட் தோலவீரா கீ சைட் தோலவீரா அதையும் எக்ஸ்கவேட் பண்றாரு. தோலவீரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்கதான் 3 டைப் கிளாசிஃபிகேஷன் இருக்கும். அப்பர் டவுன், நடுவில் மிடில், லோவர் டவுன் மூணுமே இருக்கும். எங்க அப்படின்னா தோலவீரால இருக்கும். நெக்ஸ்ட் ராக்கி கர்கி லார்ஜஸ்ட் ஐவிசி சைட். செகண்ட் லார்ஜஸ்ட் எதுனா தோலவீரா. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எதுனா 69ல பண்ண ராக்கி கர்கி. யாரு? சூரஜ் பன் எக்ஸ்கவேட் பண்றாங்க. எப்போ? 1969ல. நெக்ஸ்ட் ஆர்எஸ் பன்வலி எக்ஸ்கவேட் பண்றாரு. யாருன்னா பன்னை வந்து பிஸ்கெட் ஆர்எஸ் எக்ஸ்கவேட் பண்றாரு. ஓகேவா?
அதுக்கப்புறம் லேட்டராக இருக்கிறது எல்லாமே திரும்ப ஜெர்மன் வந்து இட்டலி நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்டா அவங்கலாம் வராங்க அப்படின்னா மெசபடோமியா அவங்களுக்கு முன்னாடியா பின்னாடியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஜெர்மன் வந்திருப்பாங்க. திரும்ப அமெரிக்கா ஒரு டைம் நமக்கு 86ல் வந்திருக்கும் எக்ஸ்கவேட் பண்ணுறதுக்கு. திரும்ப ஜெகபதி தோஷி ஆல்ரெடி எக்ஸ்கவேட் பண்ணார்ல 1968ல் தோல திரும்ப எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாங்க 1990. இது வரைக்கும் எக்ஸ்கவேஷன் ஒரு சில பேர் போயிட்டே தான் இருக்குது. ஓகேவா, ஹராப்பாவை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. இப்போ வரைக்கும் ஹராப்பா பற்றி ஒரு இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஹராப்பா எங்கே இருக்குது, இப்போ அதோட நேச்சர் என்ன, யார் நேம் பண்ணா, அப்புறம் கல்லிங்கா பற்றி ஒரு வார்த்தை. ஓகேவா, அதுக்கடுத்து வந்து ஹரப்பாவோட கான்டெம்பரரி சிவிலைசேஷன்லாம் என்னென்ன 3 சிவிலைசேஷன் எக்ஸ்ட்ராவாக பார்த்துருப்போம். எஜிப்து, மெசபடோமியா, சைனீஸ். எஜிப்துனா எதுக்கு, நைல் நதி. மெசபடோமியா என்னன்னா டைகிரிஸ் அண்ட் யூஃப்ரைட்ஸ். சைனீஸ் சிவிலைசேஷன் ஹவாங்ஹோ ஆர் எல்லோ லிவர். ஓகேவா, இதுக்கடுத்து வந்து நம்ம இயர்லி 3 ஃபேஸ் பார்த்தோம். 3 இயர்லி, மெச்சூர், லேட்டர். ஓகேவா, 3300லேருந்து 2900 வரைக்கும் ஒரு ஃபேஸு, 2600 வரைக்கும் ஒரு ஃபேஸ். அப்போ 2600லேருந்து 1900 வரைக்கும் மெச்சூர் ஃபேஸு, 1900லேருந்து 1300 வரைக்கும் லேட்டர் அர்பன் ஃபேஸ் ஆர் டிக்ளைன் ஃபேஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம இந்த இயர்லி நம்ம சைட்ஸ்லாம் எங்கெங்க இருக்குது இயர்லி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்போம். ஜியாகிரபிக்கல் ஸ்ப்ரெட் எப்படி இருந்துச்சு, ஈஸ்டர்ன் மோஸ்ட், வெஸ்டர்ன் மோஸ்ட் என்ன, சதர்ன் மோஸ்ட் என்ன, நார்தர்ன் மோஸ்ட் என்னென்ன சைட்ஸ்ன்னு பார்த்தோம். அப்புறம் ஹராப்பா அப்போ இப்படி இருந்துச்சு. ஓகேவா, அதுக்கடுத்து கீ ஃபைண்டிங்ஸ் டிஸ்கவரிஸ் ஹராப்பா பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். நவ் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஜர் சிட்டிஸ். ஏன்னா இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே டிசிஎஸ் கொஷின்ஸ் தான். இதுக்கு மேலே பார்க்க போகிறது மேபி கேட்கலாம். இது எப்படி நான் கேட்பேன்னா 2-3 சென்டென்ஸை மாற்றி மாற்றி கேட்க போகிறாங்க. ஒவ்வொரு சைட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைட்டான மேஜர் ஹராப்பா எங்கடா இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் டே பஞ்சாபில் இருக்குது. ஓகேவா, ப்ரெசன்ட் டே பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்குது, பஞ்சாபில் இருக்குது. ஓகே, இது ஃபஸ்ட்டு எப்படா கண்டுபிடிச்சா நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். 26 to 27ல் சார்லஸ் மேசன் ஃபர்ஸ்ட் ஹராப்பாக்கு போயிருப்பாரு, கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்புறம் 21ல் தயாரம் சைனி. ஓகேவா, இது ரெண்டு இம்பார்ட்டன்ட். இது எந்த ரிவரை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா ஹராப்பா எந்த ரிவரில் இருக்குது அப்படின்னா நம்ம ரவி ரிவர், அது பருஷினி அப்படின்னு சொல்லுவாங்க. பருஷினி ஆர்பி. ஓகேவா, அங்கே தான் என்ன கண்டுபிடிச்சாங்க, ஹராப்பாவோட சிவிலைசேஷன் ஹராப்பாவை கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இந்த ஹராப்பாவோட கீ ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து சிட்டாடல் இருக்கும். எல்லா பெரிய சிட்டியுமே சிட்டாடல் இருக்கும். சிட்டாடல்லாம் ஒன்றும் இல்லை, கோட்டை. ஓகேவா, எலிவேட்டட் கோட்டை தான் சிட்டாடல். ஓகேவா, நெக்ஸ்ட் லோவர் டவுன் இருக்கும். அப்புறம் இந்த 12 கிரானரிஸ் இருக்கும். எப்படா இருக்கும் அப்படின்னா 6 ரோஸாக இருக்கும். ஏதாவது ஒரு கிரானரின்னு வச்சுக்கோங்களேன். ஆறு கேலரி 6 ரோஸாக இருக்கும். ஓகேவா, மாற்றி வரைஞ்சிடுமா. ஓகே, சிக்ஸ் ரோஸா 6 கேலரி 12 கேலரிஸ் இருந்துச்சு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணாங்க. ஓகே சார், நம்ம பெரிய கேலரி அதையும் பார்ப்போம், கிரேட் கேலரி எங்கே இருக்குது நம்ம மோஞ்சாரில் இருக்க அதை பார்ப்போம். இந்த 6 கேலரியுமே எதை வச்சு பிரேக் பண்ணியிருப்பாங்கன்னா சர்க்குலர் பிரிக்கை வச்சு பிரேக் பண்ணியிருப்பாங்க சார். என்ன பிரிக், சர்க்குலர் பிரிக்கை வச்சு பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த வேற என்னென்ன சரி இந்த ஹரப்பால கிடைச்சது அப்படின்னா நம்மளோட ஒரு பரியல் சிஸ்டம், பரியல் கிடைச்சிருக்கும். லெட்டர் அந்த பரியல் சிஸ்டம்ல அந்த ஃபோட்டோ வச்சிருப்பேன். கூட காப்பர் பிளேட்ஸ் நிறைய கிடைச்சது. ஓகேவா, இப்போ இங்கே ஹரப்பாக்கு வந்து நம்ம பிரான்ஸ் ஏஜ்னு சொல்கிறோம். காப்பர் டூல்ஸ் அதிகமாக கிடைச்சிருக்கு. இந்த காப்பரில் எங்கே சார் இருந்து வந்துச்சு அப்படின்னா கேத்ரி மைன்ஸ், ராஜஸ்தானில் இருக்க கேத்ரி மைன்ஸ்லையும், அப்புறம் ஒமான் கூட இருக்க ட்ரேடிங் ஒமான்லேருந்தும் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இங்கே இருக்க காப்பர். கோல்டு எங்கடா வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு இஸ் ஃப்ரம் கர்நாடகா. கோல்ட் இஸ் ஃப்ரம் கர்நாடகாவிலேருந்து வந்துச்சு. ஓகேவா, ஓகே சார். வேற என்னென்ன சார் ஹரப்பாவில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா இதான் ஃபர்ஸ்ட் இந்தஸ் வேலி சைட்டு. ஓகே சார், ஹரப்பன் சீட்டை வந்து நம்ம 1912 ஜே ஃப்ரீட் கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்புறம் இங்கே வந்து ஒரு ஃபிஷர் மேனோட பிக்சர் கிடைச்சிருக்கும். ஃபிஷர் மேனோட பிக்சர் கிடைச்சிருக்கும். ஓகேவா, ஃபிஷர் மேனோட பிக்சர் கிடைச்சிருக்கும். எங்கே சார் அப்படின்னா நம்மளோட ஹரப்பாவில். ஓகேவா, எப்போ அப்படின்னா நம்ம சார்லஸ் மேசன் போனார்ல, இப்போ வந்து பிக்சர் மேன் ஃபிஷர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, இவ்வளோதான் ஹராப்பால கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது இல்லாமல் ஹராப்பன் சிட்டிஸே உங்களுக்கே தெரியும். அது ஒரு வெல் டெவலப்டு சிட்டிஸஸ் வித் கிரிட் சிஸ்டம் இருந்துச்சு. கிரிட் சிஸ்டம் ஹராப்பா எப்படி இருந்துச்சு, எந்த சிஸ்டமில் இருந்துச்சு, கிரிட் சிஸ்டமில் இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் ஹராப்பாவை பற்றின கீ பாயிண்ட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சைட்டு. இந்த மொஹஞ்சதாரோவில் என்ன கிடைச்சது அப்படின்னா அம்மி கிடைச்சது. சிம்பிளாக இது இருக்குது பார்த்தீங்களா,
சேடல் குயின் இந்த அம்மி தான், வேற ஒன்றும் இல்லை. அரைக்கிறதுக்கான அம்மியும் மோகஞ்சதாரோல கிடைச்சது. நிறைய ஃபோட்டோ இருக்கு, கிரேட் கேலரி ஃபோட்டோ வச்சிருக்கலாம், கிரேட் பாத் ஃபோட்டோ வச்சிருக்கலாம். ஏன்னா அந்த அம்மி எப்படி வச்சிருக்காங்களா, இது வரைக்கும் இந்த அம்மி யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அம்மி இருந்து எனக்கும் புதுசாக தான் இருந்துச்சு. நான் நேற்று எடுத்து பார்க்க இன்செர்ட் எடுத்து பார்க்கும்போது தான் புதுசாக இருந்துச்சு. அம்மி வந்து எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா மோகஞ்சதாரா கிடைச்சிருக்கு. மோகஞ்சதாரா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யார் எக்ஸ்கவேட் பண்ணா? ஆர்டி பாலாஜி 1922 எக்ஸ்கவேட் பண்ணாரு. மோகஞ்சதாரோட பேர் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு அர்த்தமா. இது மோகஞ்சதாரோட பேர் மவுண்ட் ஆஃப் டெட்னு அர்த்தமா. இது எங்கடா இருந்துச்சு அப்படின்னா ரைட் பேங்க் ஆஃப் இந்தஸ் ரிவர். ஓகேவா? ரைட் பேங்க் ஆஃப் இந்தஸ் ரிவர்ல இருந்துச்சு. ஓகே, மோகஞ்சதாரோட உங்களுக்கு கீ தெரியும். கீ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன சார்? சார் கிரேட் பாத் இருந்துச்சு சார். கிரேட் பாத்னா என்ன? ரொம்ப சிம்பிள். கிரேட் பாத்னா அப்படின்னா ஒரு இப்போ நம்ம ஊர்ல குளத்தெல்லாம் குளிச்சுட்டு வருவாங்க தெரியுமா? கோயிலுக்கு போய் ஒரு புண்ணிய விஷயம் செய்யறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கங்காவில் குளிக்கிறது அந்த மாதிரி இந்த கிரேட் பாத்ல பெரிய தொட்டி இருக்கும். ஓகேவா? 30 ஃபீட் 39 ஃபீட் இன்டூ 23 ஃபீட் இன்டூ 8 ஃபீட் ஐ மீன் டைமென்ஷன்ஸ்ல ஒரு பெரிய தொட்டி இருக்கும். ஓகேவா? இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, லீக்கேஜ் ப்ரூஃப்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக பர்ன்ட் பிரிக்கையும் ஜிப்சம் மோட்டாரையும் போட்டு எஜஸ் எல்லாம் லீக்கேஜே இல்லாமல் வச்சிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்றது ஆல்ரெடி சொல்லிட்டு ரிச்சுவல் பாத்திங்காக. ஓகேவா? ரிச்சுவல் பாத்திங்காக 2 சைடும் ஏறி போகாம 2 ஸ்டேர் கேஸ் இருக்கும். 2 சைடுமே ஏறி போகிற மாதிரி 2 ஸ்டேர் கேஸ் இருக்கும். கரெக்டாக? இதுதான் இந்த கிரேட் பாத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட் இதே ஹரப்பாவில் தான் கிரேட் கேனரி, சரி மோகஞ்சதாரோல தான் கிரேட் கேனரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. 150 இன்டூ 50 ஃபீட். ஓகேவா? எதுக்கடா கிரெயின் ஸ்டோரேஜ்க்கு. ஆல்ரெடி அங்கேயே நம்ம என்ன ஹரப்பால 12 கிரானைட் பார்த்துருப்போம். இங்கே ஒரே கேலரி பெருசாக இருந்திருக்கும். ஓகே சார், இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசிஎஸ். டிசிஎஸ் இல்லாமல் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா சேடல் குயின் அம்மி கிடைச்சது. எங்கே கிடைச்சது? மோகஞ்சதாரோல கிடைச்சது. ஓகே, இது இல்லாமல் பிரான்ஸில் செய்யப்பட்ட டான்சிங் டால் ஸ்டாச்சு இருக்கும். ஓகேவா? பிரான்ஸ் செய்யப்பட்ட டான்சிங் டால் ஸ்டாச்சு இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் அந்த பியர்டு ப்ரீஸ்ட் ஒருத்தர் இருப்பார். அதில் எந்த மெட்டீரியல் செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஸ்டியர்டைப் கிளே மெட்டீரியல் அந்த பியர்ட் ப்ரீஸ்ட் ஸ்டாச்சு இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் மதர் கார்ட்னஸ், இவங்க எந்த வழிபட்டுனா பெண் வழிபட்டாங்க, அதோட மதர் கார்ட்னஸோட கிளே ஸ்ட்ரக்சரும் இதெல்லாம் கிடைச்சிருக்கும். ஓகே, இது மூணுமே கீப் நல்லா கவனிச்சுக்கோ. டான்சிங்கல் ஸ்டேச்சு வந்து பிரான்ஸு, பியர்டு ஸ்கல்ப்சர் இருக்குல்ல, ப்ரீஸ்டோட ஸ்கல்ப்சர் வந்து இதுனா ஸ்டியர்டைட், மதர் கார்ட்னஸ் வந்து டெரகோட்டா. இது இல்லாமல் வேற என்னடா இம்பார்ட்டன்ட்னா பசுபதி ஸ்டீல் கிடைச்சிருக்கும். பசுபதி ஸ்டீல் கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஓகே, அது இல்லாமல் ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மோகஞ்சதாரோ தான் ஒன் ஆஃப் த டெவலப்டு சிட்டினே சொல்லுவான். ஏன்டா அப்படின்னா இவன் வந்து பாத்ரூம்லாம் வச்சு வீடு வச்சிருந்தாங்க. டபுள் ஃப்ளோர் வீடுலாம் இருந்துச்சு. பாத்ரூம்லாம் இருந்துச்சுன்னா ப்ராப்பராக ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சிருக்கணும். கரெக்டாக வடிகால் ப்ராப்பராக இருக்கணும். அப்போ அந்த ப்ராப்பராக அந்த வடிகாலுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைம் ஸ்டோன்லாம் போட்டு பூசி தண்ணி லீக்கேஜ் ஆகாத மாதிரி ப்ராப்பராக அதை டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு இடத்த வச்சுருந்தாங்க. எந்தங்கன்னா ஹரப்பால. ஓகேவா? இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அப்பர் டவுன் சிட்டாடல், அப்பர் டவுன் லோவர் டவுன். சிட்டாடலில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும். அப்பர் டவுனில் பாத்ரூம், பெரிய பெரிய கிட் சிஸ்டம், பெரிய பெரிய ரெக்டாங்குலர் ஹவுசஸ்லாம் இருந்துச்சு. டபுள் 4 ஸ்டோரி பில்டிங் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் லோவர் டவுன்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா மட் பிரிக்ஸ் தான். ஓகே, லோவர் டவுன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மட் பிரிக்ஸ் தான் இருந்துச்சு. கிளியரா? நெக்ஸ்ட் அடுத்த டாபிக், அடுத்த சைட் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் தோலவேரா. தோலவேரா இது ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், தோலாவீராவை செகண்ட் லார்ஜஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றாவது செகண்ட் லார்ஜஸ்ட். ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா ராக்கி கரிகி, இது வந்து என்னது செகண்ட் லார்ஜஸ்ட் தோலாவீரா பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இதை எப்படா ஃபர்ஸ்ட் எக்ஸ்கேப் பண்ணாங்க? 1968 ஜெகபதி தோஷின்றவர் எஸ்கேப் பண்ணாரு. திரும்ப 1990 அவரே திரும்ப எக்ஸ்கவேட் பண்ணாரு. எங்கடா இருக்கு அப்படின்னா நம்ம ரான் ஆஃப் கட்ச் பக்கத்துல இருக்கு. காதரி பைட்டானா ரான் ஆஃப் கட்ச் பக்கத்துல இருக்கு. கிளியரா? இந்த தோலாவீராவில் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்குப்பா. என்ன அப்படின்னா இந்த டவுன் வந்து 3 செக்ஷனாக தெளிவாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒன்றாவது பெரிய டவுன் இருக்குல்ல, அதாவது அப்போ 3 டவுனை பிரிக்கிறோம். சிட்டாடல் இருக்கும், உங்களுக்கு வந்து அப்பர் டவுன் இருக்கும், லோவர் டவுன் இருக்கும். இதில் வந்து 2 டவுன் இருக்குல்ல, அப்பர் டவுன் அண்ட் சிட்டாடல். இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்ட்டிஃபிகேஷன் ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு, பாதுகாக்கிற அளவுக்கு ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க இங்கே தோலாவீரால. ஓகேவா? இது இல்லாமல் என்ன இருந்துச்சு அப்படின்னா தோலாவீராவை பொறுத்த வரைக்கும் இதை வந்து என்ன இங்கே இருக்கா, எனக்கு 3 பார்ட் லேயர் வித் சிட்டடல், மிடில் டவுன், லோவர் டவுன். ஓகேவா? லார்ஜஸ்ட் வாட்டர் ரிசர்வியர்ஸ். எஸ், மொத்தமாக 10 வாட்டர் ரிசர்வியர்ஸ் இங்கே இருந்துச்சு. 10 டிஃபரெண்ட் வாட்டர், அது லார்ஜஸ்ட் வாட்டர் ரிசர்வியர்ஸ் இருந்துச்சு. இதுதான் ரெக்கார்டைஸ்ட் இந்தியாஸ் 40th யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைடாக என்ன பண்ணாங்க, இதை அறிவிச்சாங்க. இதை தோலாவீரா சைட்ல. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த சைட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் லோத்தல். லோத்தல் என்ன சொன்ன, போர்ட் சிட்டி.
நிறைய இடத்துக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணதே இது ஐவிசியில் லோத்தல் தான். இது எப்போ எக்ஸ்கவேட் பண்ணாங்க? 55ல் எஸ்ஆர் ராவ் எக்ஸ்கவேட் பண்ணார். எங்கடா இருக்குது அப்படின்னா போகா ரிவர் அண்டா இருக்குது. ஓகே, ஆல்ரெடி லேண்ட் ஆஃப் இந்தியா நான் எதை சார் சொல்லியிருப்போம்? சவுதி அரேபியா லேண்ட் ஆஃப் இந்தியா நாங்கள் டெக்ஸ்டைல் ஃபேமஸ். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. ஓகேவா, மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. எதாவது லோத்தலை. ஓகேவா, இதை என்ன சொல்லுவாங்க? வேர்ல்டு இயர்லியஸ்ட் டைடல் டாக்யார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதை பேக் பண்ணியிருப்பாங்கன்னா பேக்டு பிக்ஸ் லைம் பேஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பேக்டு பிக்ஸும் லைம் பேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் எதுவும் இல்லாமல் ப்ராப்பராக இருக்கிறதுக்காக இந்த டாக்யார்டு மேக் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன கிடைச்சிருக்கும்? டெரகோட்டா, ஒரு ஷிப்பு மாதிரியே ஒரு களிமண்ணில் செஞ்ச ஒரு பொருள் கிடைச்சிருக்கும். போட்டை களிமண்ணில் செஞ்சு வச்சிருப்பாங்க. ஓகேவா, அது இல்லாமல் ஃபயர் அல்தாஸ்லாம் இங்கே கிடச்சிது. ஜாயின் பரியல் சிஸ்டம் எங்கடா இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பரியல் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேரும் சேர்த்து வரி பண்ற மாதிரி எங்க கிடைச்சது அப்படின்னா அரப்பால கிடைச்சது. அரப்பால சிங்கிள் மேன் வரி பண்ணியிருக்க மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிடைச்சது. இங்க வந்து ஜாயின் பரியல் சிஸ்டம் கிடைச்சது எங்க? லோத்தல்ல. ஓகேவா, நெக்ஸ்ட் இயர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் ரைஸ் கல்டிவேஷன் எங்கடா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஐவிசி சைட்ல ரொம்ப முக்கியமா ரொம்ப முன்னாடி நம்ம நியோலித்திக்ல நம்ம கொலித்துவா பார்த்தோம். இங்க வந்து ஐவிசியில் பார்த்தீங்கன்னா ரைஸ் கல்டிவேஷன் எங்கடா இருந்துச்சு அப்படின்னா லோத்தல்ல இருந்துச்சு. ஓகே, இது இல்லாமல் ஆல்ரெடி கிரேவியார் சுடுகாடு இருந்துச்சு. ஐவரி ஸ்கேல்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கான ஐவரி ஸ்கேல் கிடைச்சது. அப்புறம் காப்பர் டாக் கிடைச்சது. காப்பர் டாக் ஃபிரன் கிடைச்சது. இதுக்கு முன்னாடி ஆக்ஸ் எங்கேயோ பார்த்தோம். எங்கே கோடிச்சியில் என்ன பார்த்தோம்? ஆக்ஸ் பார்த்தோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் தான் ட்ரேடிங் போட்டு இவங்க தான் நம்ம உமன் கிட்ட இருந்து என்ன வாங்கியிருந்தோம்? காப்பர் வாங்கியிருந்தோம். ஓகே, ஓகேவா, நெக்ஸ்ட் சைட் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சைட் வந்து களிமங்கன். களிமங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வர விஷயம் ரெட் பேங்கிள், சரி பிளாக் பேங்கிள். களிமங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வர விஷயம் பிளாக் பேங்கிள். ஓகேவா, ஓகே, இது எப்படா ஃபர்ஸ்ட் வந்துச்சு? யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா அப்படின்னா 1953ல அமலண்டா கோஷன்றவங்க கண்டுபிடிச்சாங்க. இது 53 தான் என்ன பண்ணியிருப்பாங்க? நம்ம ரோப்பரையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. வைடி சர்மா ரோப்பரை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் இது எங்கடா இருக்குன்னா காகர் ரிவர் அண்டா இருக்கு. ஓகே, இங்க என்னடா அந்த ஹரப்பாவில் ரொம்ப களிமங்கல்ல இருக்க ரொம்ப ஹரப்பன் சிவிலைசேஷன் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா இங்க ப்ளவுடு ஃபீல்டு கிடைச்சது. ப்ளவுடு ஃபீல்ட்னா ப்ளவ் பண்ணி எல்லா ஃபீல்டும் ப்ளவுடு தானே சார். ஃபர்ரோ இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ரோனா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு டைம் இந்த கலப்பையை போட்டு நம்ம நார்மல் 7 கலப்பை இருக்குல்ல, கலப்பையை போட்டு விழுதிங்க அப்படின்னா ஒரு இடம் பள்ளமாகவும் இன்னொரு இடம் மூடாகவும் இருக்கும். இப்போ இதான் பள்ளமாக இருக்குது அப்படின்னா அடுத்த இடம் மூடாக இருக்கும். ஓகேவா, அடுத்து திரும்ப பள்ளமாகும். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ப்ளவுடு ஃபீல் கிடைச்சது. 2 ரோடு ப்ளவுடு ஃபீல் கிடைச்சது. ஓகேவா, ஓகே, இதுதான் என்ன வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். இங்கே கண்டிப்பாக விவசாயம் இருந்திருக்கு, நம்மக்கிட்ட புல்லக் காற்று இருந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே 7 ஃபயர் அல்தார்ஸ். ஃபயர் அல்தார்ஸ்லாம் ஒன்றும் இல்லை சார். ஃபயர் அல்தார்ஸ் அப்படின்னா பலிபீடம், அதாவது சாமிக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா, இங்கே ஃபயர் அல்தார்ஸ் இருந்துச்சு, உயரமான இடத்துல ஃபயர் அல்தார்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஹவுஸ் வந்து பெல்ஸ் இருந்துச்சு. இங்கே வந்து இங்கேயும் சரி எப்பயும் போல இங்கே 3 இந்த களிமங்கல் வந்து 3 தெரியும். ப்ரீ அரப்பாவையும் சேரும், போஸ்ட் அரப்பாவையும் சேரும், நடுவில் இருக்க மெச்சூர் அரப்பன் ஃபேஸையும் சேரும். ஓகே, இங்கே காப்பர் ராக்ஸ் கண்டுபிடிச்சாங்க. காப்பர் ராக்ஸோட ஃபிகரின் கிடைச்சது. ஓகேவா, ராக்ஸ் மேட் அப் ஆஃப் காப்பர். ஓகே, அதே மாதிரி இந்த களிமங்கல்ல வேற என்னென்ன கீ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா கேமல் போன்ஸும் இங்கே வந்து எர்த் குவாக் வந்ததுக்கான எவிடன்ஸ் கிடைச்சது. எர்த் குவாக் வந்திருக்கிறதுக்கான எவிடன்ஸும் கிடைச்சது. ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ ஃபரோ கிடைச்சிருக்கணும், என்ன கிடைச்சிருக்கணும்? வுட் ப்ளவ் கிடைச்சிருக்கணும். ஓகேவா, அதே மாதிரி இப்போ நம்ம ஜாயின் பரியலுக்கு லோத்தல், சிங்கிள் பரியலுக்கு நம்ம அரப்பா சொல்லலாம். அதே மாதிரி சர்க்குலர் அண்ட் ரெக்டாங்குலர் பரியல் சிஸ்டம் எங்கடா இருந்துச்சு அப்படின்னா நம்ம களிமங்கல்ல இருந்துச்சு. ஓகேவா, ஓகே சார், நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சைட் போலாமா? நெக்ஸ்ட் ராக்கி கர்கி. நெக்ஸ்ட் ராக்கி கர்கி. ஓகே, ராக்கி கர்கி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சார், லார்ஜஸ்ட் ஸ்ட்ரைட். இதுல பெரிய சைட் எதுனா ராக்கி கர்கி தான். ஓகே, எங்கடா இருக்கு அப்படின்னா ஹரியானா, இந்தியாவில் இருக்கு. யார் எக்ஸ்கவேட் பண்ணோம்? 1969ல சூரஜ் பண்ற எக்ஸ்கவேட் பண்ணார். எங்க காகரா ரிவர் ஹிசார் டிஸ்ட்ரிக்ட். அதெல்லாம் அடுத்த விஷயம் சார். இது என்ன இம்பார்ட்டன்ட்னா லார்ஜஸ்ட் சைட். இவ்வளோதான் சார் இவங்க ராக்கி கர்கியை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் சைட். ஓகேவா, ஓகே, ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்கு, பார்ப்போம். நெக்ஸ்ட் சைட் போகலாம். நெக்ஸ்ட் பன்வலி யார் டிஸ்கஸ் பண்ணா? 1974ல பிஷத். நான் பிஸ்கெட் நான் வச்சுக்கிட்டேன். பன்வலி யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்னா பிஷத் டிஸ்கவர் பண்ணார். இதுவும் அதே காகர் ரிவர் தான்.
ஏன்னா ஃபத்தாபாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது ஹிசார் டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? இங்கே என்னடா இம்பார்ட்டன் என்ன விஷயம் அப்படின்னா ஓவல் ஷேப்பில் செட்டில்மெண்ட் இருக்கும் சார். என்ன ஷேப்பு? ஓவல் ஷேப்பில் செட்டில்மெண்ட் இருந்துச்சு. இது வரைக்கும் இங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்தீங்கன்னா கிரிட் சிஸ்டம் இருக்கும், ரெக்டாங்குலர் சிஸ்டம் அந்த மாதிரி தான் பார்த்தோம். இங்கே தான் ஓவல் ஷேப்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே வாஷ் பேஷன் கிடைச்சது. வாஷ் பேஷன் மாதிரி ஒன்று கிடைச்சது. ஓகேவா? அதாவது அப்போவே நம்ம ஆளுங்க அப்போவே வந்து வாஷ் பேஷன் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பார்லி கல்டிவேஷன் இங்கே ப்ரிடாமினெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே. இப்போ நார்மலாக வந்து நம்ம கிரிட் சிஸ்டம் இருக்குது. இங்கேயும் கிரிட் சிஸ்டம் இருந்துச்சு. எப்படிடா இருந்துச்சு அப்படின்னா ஈஸ்ட் வெஸ்ட்டை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓவர் ஷேப்லேயும் ஈஸ்ட் வெஸ்ட் இருந்துச்சு. இங்கே வந்து 45 செட்டால் இருந்துச்சு வித் லோவர் டவுன். ஓகேவா? இங்கே 3 ப்ராக்டிசஸுமே வரும். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லோத்தலும் சரி, கலிபங்கனும் சரி, பன்வலியும் சரி, எப்பவுமே 3 ஃபேஸ்லையுமே சேர்ந்து வர ப்ராடக்ட். ஓகேவா? ஓகே. ஏன்னா அப்படின்னா இதெல்லாம் இந்தியாவோட ஈஸ்டர்ன் சைடு மீன் ஐவிசியில் பார்க்கும்போது ஈஸ்டர்ன் மோஸ்ட் சைடில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அப்படின்னா தண்ணி டக்குன்னு வறண்டலை. உங்களுக்கு இயர்லியிலேருந்து அப்பையிலேருந்தே ரொம்ப நாள் வரைக்கும் இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சௌதாரோ பற்றி ஆல்ரெடி சொல்லியாச்சு. சௌதாரான்னது லேண்ட்ஷேர் ஆஃப் இந்தியா. என்னது? லேண்ட்ஷேர் ஆஃப் இந்தியா. எதுக்கு அப்படின்னா டெக்ஸ்டைல் அதிகமாக அங்கே இருந்துச்சு. மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியானா என்னது? லோத்தல். ஓகே. 1931 என்ஜி மஜும்தர் அப்படின்றவர் தான் என்ன பண்ணாரு? சௌதாராவை கண்டுபிடிச்சாரு. ஓகே. இது எங்கடா இருக்கு? இந்தஸ் ரிவர் ஒட்டியே இருக்கு சார். அதே மாதிரி இந்த சௌதாரோட இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நோ சிட்டாடல். இங்கே சிட்டாடல் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோ. ஒரே ஒரு சிட்டி வித்தவுட் சிட்டாடல் எது அப்படின்னா நம்ம சௌதாரா தான். யார் கண்டுபிடிச்சது? என்ஜி மஜும்தர் கண்டுபிடிச்ச சௌதாரா. அதே மாதிரி இங்கே வந்து நிறைய பீட் மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. ஓகேவா? நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எங்கடா இருந்துச்சு அப்படின்னா சௌதாரால. ஓகேவா? அதே மாதிரி இங்கு பாட் கிடைச்சது. இங்கே வந்து ஸ்மால் இங்கு பாட் கிடைச்சது. அது இங்கு பாட்டு. பட் ஆனால் அது டைக்கு யூஸ் பண்ணுறதா இல்லை வேற ஏதாவது காஸ்மெட்டிக்ஸான்னு தெரியல. பட் ஆனால் ஸ்மால் இங்கு பாட் கிடைச்சது. நிறைய சீல்ஸ் மேக்கிங் கிடைச்சது. வெயிட் மேக்கிங் கிடைச்சது. ஓகேவா? ஓகே. சௌதாரா முடிஞ்சு. அடுத்து சுர்கோட்டடா. சுர்கா ஜெண்டர் கிடையாது. சுர்கோட்டடா யார் கண்டுபிடிச்சா? ஜேபி ஜோஷி 1964 கண்டுபிடிச்சிருப்பாரு. இதே பீரியடு. ஓகேவா? ஓகே. எங்கடா? ரான் ஆஃப் கட்சில் கண்டுபிடிச்சாரு. இது ஒன் ஆஃப் த கோஸ்டல் சிட்டிஸ் அப்படின்னா லோத்தலும் சுர்காஜோட தான் உங்களுக்கு என்னது 2 கோஸ்டல் சிட்டிஸ். அதே மாதிரி இங்கே ஒரு கீ ஃபைண்டிங்ஸ், அதாவது ஹரப்பா உங்களுக்கு தெரியும். ஹரப்பாக்கு ஹரப்பன் பீப்புளுக்கு ஹார்ஸை பற்றி தெரியாது. ஓகேவா? ஹார்ஸை டொமஸ்டிகேட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரே ஒரு ஹார்ஸோட போன் மட்டும் கிடைச்சிருக்கும். ஒரே ஒரு ஹார்ஸ்க்கான போன் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இங்கே வேற என்னென்ன இருக்குது அப்படின்னா கோஸ்டல் சிட்டியாக இருக்கிறதுனாலையும் இங்கே வந்து என்னது பாட் பரியல் சிஸ்டம் ஃபேமஸாக இருந்துச்சு. நம்ம சென்ட்ரல் பார்த்துட்டோம். ஐ மீன் போர்ட் இதில் லோத்தலில் வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் பரியல் பார்த்துட்டோம். சிங்கிள் பரியல் ஹரப்பா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சர்க்குலர் ரெக்டாங்குலர் பரியல் எங்கே இருந்துச்சு? நம்ம கலிபங்கல்ல இருந்துச்சு. அடுத்து சுர்கோட்டடா. இது எதுக்குன்னா பாட் பரியல் சிஸ்டம் எங்கே இருந்துச்சு? சுர்கோட்டடா. கிளியரா? நெக்ஸ்ட் ரோப்பர். ஃபர்ஸ்ட் சைட் டு பி எக்ஸ்கவேட்டட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1953 ஃபர்ஸ்ட் சைட் எதாவது எக்ஸ்கவேட் பண்ணாங்க அப்படின்னா ரோப்பர் தான் எக்ஸ்கவேட் பண்ணாங்க. எங்கடா இருக்குது அப்படின்னா நம்ம சட்லஜ் ரிவர். கரெக்டாக? சட்லஜ் ரிவராண்டா இருக்குது. ஓகே. இங்கே என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து பெயிண்டட் கிரேவேர் கிடச்சிது. பெயிண்டட் கிரேவேர் நம்ம சார்கோல் தீக்கு ஃபேமஸ்க்கான பெயிண்டட் கிரேவேர் கிடச்சிது. அதே NPVP நார்த்தன் பாலிஷ் பாட்டரையும் கிடச்சிது. ஓகே. இங்கே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓவர் பரியல் சிஸ்டம் கிடச்சிது. ஓவர் பரியல் அங்கே ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? இதில் சுர்கோட்டடால இது பாட் பரியல் பார்த்தோம். இங்கே ஓவர் பரியல் பிட்ஸ் இருந்துச்சு. அது இல்லாமல் டாக் பரியல் சிஸ்டம் எங்கே கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளால ரோப்பர் கீ இம்பார்ட்டன்ஸ் ரோப்பரில் கிடச்சிது. ஓகேவா? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு நான் வெஸ்டர்ன் மோஸ்ட் சைடு என்னன்னா சுர்கா ஜெண்டோ. வெஸ்டர்ன் மோஸ்ட் சைடு இங்கே இருக்குது பலுஜிஸ்தான். ப்ரெசன்ட் டே பாகிஸ்தானில் இருக்குது. யார் 1929 ஆயில் ஸ்டீன் கண்டுபிடிச்சாரு. ஓகே. எங்கடா இருந்து எந்த ரிவர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா டஸ்ட் ரிவர்ன்ற பக்கத்தில் இருக்குது. இது ஒன் ஆஃப் த கோஸ்டல் சிட்டி. ஓகே. இங்கே என்ன இருந்துச்சு? நம்ம லைக்வைஸ் நம்மளோட நம்ம இதில் பார்த்தோம் பாட் பரியல். சுர்கோட்டடாலையும் பாட் பரியல் தான். சுர்கா ஜெந்தோர்லையும் என்னது பாட் பரியல் தான். ஓகேவா? இங்கே வந்து நம்ம அந்த எஜிப்தியன் கூட மெசோட்டோமியா கூட வச்சிருந்த சீல்ஸ் நிறைய கிடைச்ச இடம் எது அப்படின்னா நம்ம சுர்கா ஜெண்டோர். ஓகே. நெக்ஸ்ட் பிரானான்றது ஒன் ஆஃப் த கீ ஐவிசி சைட். இதெல்லாம் என்னடா புதுசாக இருக்குது சைட், இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பார்த்துருக்கவே மாட்டீங்க. கரெக்டாக? பிரானா சைட்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஓகே. பிரானா ஏன்டா அப்படின்னா ஹரப்பன் சைட்டு. ஓகேவா? ஹரியானா இருக்க பிரானா சைட். இதுதான் ஓல்டஸ்ட் நோன் ஐவிசி சைட்.
with yearly settlement remaining. Okay, oldest known IBC site with yearly settlements. இனிமே இந்த yearly settlements remains இருக்கிற இடம் எங்க அப்படின்னா ஹரியானா இருக்கு, பிரானா. ஓகேவா, இதெல்லாம் ஏன்னா இது வரைக்கும் கேட்டதில்லை, ஸோ இதுக்கப்புறம் கேட்கலாம். நெக்ஸ்ட் சனௌலி. சனௌலினா என்ன அப்படின்னா, சனௌலின்ற சைட்ல வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கு. இதுல என்னன்னா எக்ஸ்டெண்டட் பரியல் ப்ராக்டிசஸ் இருந்துச்சு. இப்போ செத்துட்டாங்க, அடுத்து திரும்ப பக்கத்துலேயே எக்ஸ்டெண்டா பரியல் பண்ணிட்டே இருந்தாங்க. இண்டிகேட்டிங் யூனிக் பரியல் சிஸ்டம். இது இங்கே தான் இந்த எக்ஸ்டெண்டட் பரியல் சிஸ்டம் எங்கடா இருந்துச்சு அப்படின்னா சனௌலி. ஓகேவா, எங்க இருக்கு? பிரசன்ட் டே உத்தரப்பிரதேசில் இருக்கு. நெக்ஸ்ட் ஈஸ்ட் மோஸ்ட் அல்மிகர்பூர் உத்தரப்பிரதேசில் இருக்க சைட் யார் எக்ஸ்கவேட் பண்ணா? 1958ல YD சர்மா. ஓகே, YD சர்மா வேற எங்க எக்ஸ்கவேட் பண்ணாரு? டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். 1955ல ஏதோ ஒன்று எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அல்மிகர்பூர். ஓகேவா, உத்தரப்பிரதேசில் இருக்கு. இது எந்த ரிவரை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா ஹிந்தான் ரிவரை பேஸ் பண்ணி இருக்கு. ஹிந்தான் ரிவர். நெக்ஸ்ட் நம்ம இயர்லி ஹரப்பன் ஃபேஸ்ல பார்த்தா கோட் டிஜி. இந்த கோட் டிஜில நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம்? ஆக்ஸ் கிடைச்சது, நமக்கு நிறைய டெரகோட்டா பீச் கிடைச்சது, சீல்ஸ் கிடைச்சது. இது இல்லாமல் புல்லக் காட் வித் வீல்ஸோட நமக்கு எங்க கிடைச்சது? கோட் டிஜில கிடைச்சது. ஓகே, நெக்ஸ்ட் ராங்பூர். ராங்பூரில் வந்து 1950ஸ்ல வந்து SR ராவ் என்ன பண்ணியிருப்பாருன்னா எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாரு. அது இல்லாமல் இயர்லி அதுக்கு முன்னாடி யார் செலக்ட் பண்ணா வாட்சாரி பண்ணியிருப்பாரு. இங்கே வந்து 6 கல்ச்சுரல் பிளேஸ் வரைக்கும் 3 கல்ச்சுரல் பிளேஸ் பார்த்துருப்போம். இங்கே வந்து 6 கல்ச்சுரல் பிளேஸ் பார்த்துருப்போம். ஏன்னா அப்படின்னா அரப்பா முடிஞ்சதுக்கு அப்புறம் ராங்பூர்ல சிவிலைசேஷன் இருந்துச்சு அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது போஸ்ட் அரப்பன் எலமெண்ட்ஸ் நம்ம எங்கே கண்டுபிடிப்போம்? ராங்பூர்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, தைமதாபாத் எதிராக சதர்ன் மோஸ்ட் சைட். தைமதாபாத் தான் ரெண்டுலேயே சதர்ன் மோஸ்ட் சைட்டு. ஓகேவா, எங்கடா இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்கு. எந்த ரிவர்? தைமதாபாத் எந்த ரிவர் சார்? பர்வா ரிவர். ஓகே, பர்வானா ரிவர் பேசின்ல இருந்துச்சு. ஓகேவா, பிரான்ச் இண்டஸ்ட்ரி இங்கே வந்து வெரி ஃபேமஸ். ஏன் பிரான்ச் இண்டஸ்ட்ரி ஃபேமஸ்னா ராஜஸ்தான் வந்து டக்குனு இங்கே ஆர்ட் கிடைச்சிரும். ஸோ இங்கே வந்து சதர் மோஸ்ட் ஐவிசி சைட் ஆல்ரெடி சொன்னது தான். பிரான்ச் இண்டஸ்ட்ரி வித் டூல்ஸ் அண்ட் ஆர்ட் கண்டுபிடிச்சது. மம்டிலாம் இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜுக்கார் ஜோதாரோ எப்போ? 1928ல எக்ஸ்கவேட் பண்ணாங்க. சுக்கஜெண்டருக்கு முன்னாடி. சுக்கஜெண்டர் 1929. ஓகே, இங்கே 1928ல SKNG மஜும்தர் எக்ஸ்கவேட் பண்ணாரு. இங்கே என்ன கிடைச்சது அப்படி சொல்லிட்டேன். ஆன்டிலிபோட எவிடன்ஸும் ரைனோசரஸ் எவிடன்ஸும் கிடைச்சது. எங்க? ஜுக்கார் ஜோதாரோ. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் சைட் அம்டி, சிந்து பாகிஸ்தான். 1935 எக்ஸ்கேப் பண்ணாரு. 1935ல யார்? NG மஜும்தர், சேம் NG மஜும்தர் எக்ஸ்கேப் பண்ணாரு. இங்கே நிறைய அனிமல் போன்ஸ் கிடைச்சது அண்ட் சீல்ஸ் கிடைச்சது. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் டவுன் பிளானிங். நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். நமக்கு மொத்தம் 3 டைப் ஆஃப் டவுன் பிளானிங் இருக்கு. ஒன்று சிட்டாடல். ஓகேவா, நல்லா வெஸ்டர்ன் சைட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பேசிக்காக தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இந்தியாவோடது மேக்ஸிமம் இந்தியாவோட நம்ம ட்ராபிக் ஜோன் இருக்கிறதுனால எப்போயே வெஸ்ட் சைடு கொஞ்சம் மூடாக இருக்கும், ஈஸ்ட் சைடு கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். கரெக்டாக, ஏன்னா ஈஸ்ட்டில் தான் நமக்கு ரிவர் இருக்கும். நம்ம சைடும் சரி. இப்போ அதே நீங்கள் கேரளா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவங்க வந்து ஈஸ்ட் சைடு கொஞ்சம் பெருசாக, வெஸ்ட் சைடு மாதிரி இருக்கும். ஓகே, நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். அதே தான் இங்கேயும் ஃபாலோ ஆகும். வெஸ்ட் சைடு கொஞ்சம் மூடாக இருக்கும். அதான் வெஸ்ட் சைடில் மூடாக இருக்கிறது. வெஸ்ட் சைடில் என்ன இருக்கும்? சிட்டல் இருக்கும். ஆக்ரோபோலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஆக்ரோபோலிஸ். இங்கே யார் இருப்பா? ரூரல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. கோட்டையில் யார் இருப்பா? ரூரல் இருப்பாங்க. அது தலைவர் இருப்பாங்க, இல்லை கஜபதி இருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அதை தொடர்ந்து அங்கே வேற என்னென்ன இருக்கும் சார்? சிட்டாடல் உள்ள என்னென்ன இருக்கும்? மேபி மோஜ்தாரோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து கிரேட் பாத்தும் கிரேட் கேனரும் எங்கே இருந்துச்சு? சிட்டாடல் உள்ளே இருந்துச்சு. ஓகே, ஃபயர் அல்ச்சர்ஸ்லாம் எங்கடா இருந்துச்சு? அதுவும் இங்கே சிட்டாடல் உள்ளே இருந்துச்சு. எல்லாமே என்ன பிரிக்கு? பில்ட் வித் மட் பிரிக். ஆனால் கிரேட் பாத் மட்டும் பில்ட் வித் ஃபயர் பிரிக்கு. ஓகே, ஜிப்சம் மோட்டாரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்து லோவர் டோன் நம்ம என்ன சொல்லிட்டோம்? மட் பிரிக்கில் இருந்துச்சு. இங்கே வந்து சம்டைம் ஸ்டோரி ஹவுசஸ் இருந்துச்சு, 2 ஸ்டோரி ஹவுசஸ் இருந்துச்சு. இதே உங்களுக்கு தெரியும், சௌதாரோவில் மட்டும் என்னது? சிட்டாடல் கிடையாது. அதேமாரி தோலவீராவிலையும் லோத்தர்லையும் என்ன இருந்துச்சு? ஃபோர்டிஃபிகேஷன் ஆஃப் இன்டெல் செட்டில்மெண்ட் இருந்துச்சு. தோலவீராவில் என்ன பண்ணியிருந்தாங்க? 2 டவுன்ஸை ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருந்தாங்க லோவர் டவுனை தவிர. மற்றபடி லோத்தரில் எல்லா டவுன்ஸுமே என்ன பண்ணியிருப்பாங்க? ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. கிளியரா? ஓகே, ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிரிட் சிஸ்டம்னா என்னது? 90 டிகிரி சார். கட்டமாக கரெக்டாக இருக்கும் சார். இது என் வீடு, இது என் ஃப்ரெண்டு வீடு. இதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட்டில் எங்கள் மாமா வீடு, அத்தை வீடு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லியிருப்போம்? 90 டிகிரிக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. புரியுதா? அது என்னது கிரிட் சிஸ்டம்? அப்படி இது எங்கடா இருக்கும் மேஜர் அப்படின்னா ஹராப்பா சிவிலைசேஷன் எல்லா இடத்துலையுமே இந்த கிரிட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ப்ரிடாமினெண்ட்டாக எங்கடா இருந்துச்சு அப்படின்னா அர்பன் சிட்டியான ஹராப்பாவிலும் இருந்துச்சு. பட் மோஹன்ஜதாரோலையும் என்னது கிரிட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. கிளியரா?
உங்களுக்கு தெரியும் மெட்டீரியல்ஸ் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணாங்க வீடு கட்டுறதுக்கு. பர்ன்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதை விட்டால் சன் ட்ரைடு பிரிக்ஸ், அது மட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணாங்க வால்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம். இதெல்லாம் வேறு என்ன நினச்சி லைம் ஸ்டோன் யூஸ் பண்ணாங்க எங்கே நம்மளோட லோத்தலில். எதுக்கு தண்ணி டாக் யார்டுக்கு. அடுத்து வந்து நம்ம கிரேட் பாத்ரூம் என்ன யூஸ் பண்ணாங்க, ஜிப்சம் மோட்டார் யூஸ் பண்ணாங்க. எதை தடுக்கிறதுக்காக, தண்ணி லீக்கேஜை தடுக்கிறதுக்காக. ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் எங்கடா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நம்ம லோத்தல் சரி மோஜதாரத்தில் தான் ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்துச்சு. ஓகேவா. ஓகே, ட்ரைனேஜ் சிஸ்டம் இது என்னது, மோஜதாரோட ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறதுக்கு பாத்ரூம். ஓகேவா, ப்ராப்பராக ட்ரைன் வச்சுருந்தாங்க. பிக்சர் கிளியராக இல்லை, என்ன என்சிஆர்டி புக்கில் தான் இருந்துச்சு. ஓகே, எப்படி எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு வடிகால் இருக்கும் சார். ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அப்படின்னா, இப்போ இது தெருவுனா அந்த ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு வடிகால் இருக்கும். அது போய் ஒரு பெரிய இடத்துல கனெக்ட் ஆகும். ஒரு வெளிலையோ இல்லை ஒரு டீப் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம்லேயே இது போய் கனெக்ட் ஆகும். ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேருந்து கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி கலெக்ட் ஆகிட்டு அது ஒரு இடத்துல போய் அதாவது இப்போ நம்ம வச்சிருக்க மாடர்ன் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்போவே அவன் எக்ஸ்கவேட் பண்ணிட்டான். அப்போவே அவனை வச்சுட்டான். எதை வச்சிருந்தான் அதே தான் ஒன்றும் இல்லை. இப்போ ட்ரைனேஜ் சிஸ்டம்ல லீக் ஆகக்கூடாது, கல் சும்மான உரியம். இப்போ பர்ன்ட் பிரிக்கை வச்சு என்ன பண்ணிட்டான், உங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டு மாட்டரை போட்டு பூசிட்டு திருப்பி தண்ணியெல்லாம் தள்ளிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு வெல் டெவலப்டு சிவிலைசேஷன் நம்ம இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு அவங்க அன்றைக்கே வளர்ந்துருக்காங்க. இப்போ பிசிலேயே இப்போ ஏடியில் தான் 2025 இருக்கும். அவங்க பிசி 2000லேயே வந்து இந்த மாதிரி இருந்திருக்காங்க. பார்த்துக்கோங்க. கிளியரா. ஓகே, நெக்ஸ்ட் கீ ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கிரேட் பாத் மோஜதாரோவில் இருக்குது. என்னது, ரெக்டாங்குலர் பப்ளிக் டேங்க். எதுக்கு, ரிச்சுவல் பாத்திங்க்கு. சைஸ் என்ன, 13 டேபிளில் ஃபஸ்ட்டு 39, 23, அப்புறம் 8 மீட்டர் டீப், அதாவது ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. எதுக்கு யூஸ் பண்ணாங்க, ரிச்சுவல் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஜிப்சம் மோட்டரில் யூஸ் பண்ணி கட்டினது. என்ன பிரிக்கு, பர்ன்ட் பிரிக். ஓகேவா. இதுக்கு என்ன ஸ்டார் கேஸ் இருந்துச்சு, 2 ஸ்டார் கேஸ் இருந்துச்சு. 2 பக்கமும் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. ரூம்ஸும் எல்லா சைடுமே இருந்துச்சு. கிளியரா. நெக்ஸ்ட் கிரேட் கேலரி அது எங்கடா இருந்துச்சு, அதே மோஜதாரோவில் சார். 150 × 50 ஃபீட்டு. எதுக்காக இருந்துச்சு, ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக, ஏதாவது கிரெயின் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக. அதை விட்டுனா ஹரப்பாவில் என்ன இருந்துச்சு, 12 யூனிட்ஸ் ஆஃப் கிரானரி இருந்துச்சு. எத்தனைனா 6 பெர் ரோ, ஒரு ரோவுக்கு 6 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கிளியரா. எதுக்குன்னா த்ரெஷ்டு பண்ண கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. ஓகே, இது இல்லாமல் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டு ஹரப்பாவில் உங்களுக்கு வந்து என்னது வேர் ஹவுசஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 8 பாத்ரூம். மோஜதாரோவில் என்ன சொல்லியிருக்கேன், ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்துச்சு. மொத்தம் 8 பாத்ரூம் கண்டுபிடிச்சாங்க. பாத்ரூம் கட்டி வாழ்ந்திருக்காங்க. அவ்வளோ நாகரிகமாக வாழ்ந்திருக்காங்க மக்கள். ஓகேவா. சரி, ஓகே. இப்போ நம்ம ஹரப்பாவில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதை ஒரு கொஷின் டிசிஎஸ்ல கேட்டிருந்தாங்க. ஹரப்பாவுக்கும் எஜிப்தியன் சிவிலைசேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கா, ஹரப்பாவை எஜிப்தியன் சிவிலைசேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கானா, கிடையாது. ஸ்டூஃபாஸ் இருக்கானா, கிடையாது. நோ ஸ்டூஃபாஸ், நோ பிரமிட்ஸ். அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு இங்கே பாசிபிள் கிடையாது. நம்ம வந்து ப்ராப்பராக பேஸ்மெண்ட் அமைச்சு அதுக்கான கவுட்யார்ட்ஸ் டெவலப் பண்ணி வச்சிருப்போம். அவங்களோட ஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வேறு, நம்மளோட ஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வேறு. ஓகேவா. நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி. இப்போ குக்கிங் பண்ணுறோம்னா குக்கிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரிக் யூஸ் பண்ணுவாங்க நம்ம. ஆனால் அவங்க அப்படி இல்லை. அந்த அளவுக்கு வெல் டெவலப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் எஜிப்தியன் சிவிலைசேஷன் கிடையாது. அது மெசபடோமியா நம்ம கான்டெம்பரரி ஏன்னா ரொம்ப அழுத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க கூட நம்மகிட்ட நிறைய ட்ரேட் ஸ்கில்ஸ் கிடைச்சது. ஸ்கில்ஸ் நிறைய கிடைச்சது மெசபடோமியில். ஓகே, நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் எக்கனாமி. நமக்கே தெரியும் நம்ம நிறைய சீட்ஸ், செசாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர்லியர் அப்போ பேசி நமக்கு என்ன கிடைச்சிச்சு, செசாம் கிடைச்சிருக்கும். அது இல்லாமல் வீட்டு பார்லி நியோலித்திக் பீரியட்லேருந்து ஆரம்பிச்சாச்சு. இது இல்லாமல் நீங்கள் என்னென்ன புதுசாக பார்க்கலாம்னா லென்டில்ஸ் அண்ட் சிக்பி கண்டுபிடிச்சாங்க. மில்லட்ஸ் குஜராத்தில் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா. ரேராக ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரைஸ் எங்கடா இருக்குது அப்படின்னா லோத்தல், போர் சிட்டியான லோத்தலில் ரைஸ் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா. அப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், கோர் டிஜில் வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, நம்ம கேட்டல் அது புல்லக் ட்ரான் எக்யூப்மெண்ட்ஸ் கிடச்சிது, வித் வீல்ஸோட கிடச்சிது. அது இல்லாமல் களிமங்கலில் ப்ளவுடு ஃபீல்டு கிடச்சிது. ஸோ இதெல்லாம் வச்சு ஹரப்பாவை வச்சு என்ன சொல்லலாம், ஹரப்பா ஒரு வெல் டெவலப்டு அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். லைக் வைஸ் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ்லாம் அவங்க வந்து என்னது, இப்போ முள்ளக் காட்டுறதுன்னா அவங்க கேட்டில் டொமஸ்டிகேட் பண்ணியிருக்கோம். லைக் வைஸ் ஷீப்பு போட்டான எலும்பு கிடச்சிருக்கு. இது இல்லாமல் நமக்கு ஆன்டிலோப் கிடச்சிருக்கு, ரைனோசரஸ் கிடச்சிருக்கு, ஹார்ஸோட சிங்கிள் போன் மட்டும் கிடச்சிருக்கு. பட் ஹார்ஸ் டொமஸ்டிகேஷன் பண்ணணும் விஷயம் கிடையாது. நல்லா கவனிக்க, இங்கே இருக்க எல்லா அனிமல்ஸும் பார்த்துக்கோங்க. இதில் எந்த அனிமல்ஸ் இருக்காது அப்படின்னா நம்ம கிட்ட ஹரப்பாஸ் ஆர் நாட் நோ. லயன் தெரியாது, ஹரப்பாஸ்க்கு லயன் தெரியாது. ஓகேவா. டைகரும் தெரியாது. அதே போர், டீர், காரியல் எல்லாமே ஹரப்பாருக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் இரிகேஷன் சிஸ்டம், கிராப்ஸ் அண்ட் இரிகேஷன் சிஸ்டம். ஓகே, கிராப்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். வீட் அண்ட் பார்லி கடை இருந்துச்சு, பன்வெளியில் இருந்துச்சு. யார் கண்டுபிடிச்சா, ஆர்எஸ் டிஸ் கண்டுபிடிச்சாரு. ரைஸ் வந்து என்னது, லோத்தல்.
காட்டன் வந்து ஃபர்ஸ்ட் கல்டிவேட் நம்ம தான் க்ரோல் பண்ணோம். அது பேர் இந்த சிந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இது கிரீக்ல. ஏன்னா என்னது சிந்தானா நம்ம மெலிஃபாவோட ட்ரேட் பண்ணுறதுனால அந்த பேர் வச்சிருக்காங்க அவங்க. ஓகே, செசாமு, லென்டில், பீஸ், காமன் மில்லட். காமன் மில்லட்ஸ்ல எங்கே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா குஜராத் ரீஜன்ஸ் தான் காமன் மில்லட்ஸ் அதிகமாக கிடைச்சது. ஓகே, ஏன்டா குஜராத் ரீஜன்ல மில்லட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இதான் இந்தஸ் வரி, இந்தஸ் நதின்னு வச்சுக்கோங்களேன். குஜராத் இங்கே இருக்கும் கரெக்டாக. இந்தஸ் நதி கரெக்டாக நம்மளோட ஜம்மு காஷ்மீர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோம். இது ஒரு ட்ரையாங்கிள் இப்படி தானே இருக்குது இந்தியா. ஓகேவா, இப்போ இந்த குஜராத் இருக்குல்ல இந்த பிளேஸ், இது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனேஜோட எண்டு பார்ட் கிட்டத்தட்ட நான் தண்ணி இங்கேருந்து வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் இங்கே வந்து ஊற்றணும். அப்போ இங்கே வந்து என்னதுன்னா நம்பர் ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங் கம்மியாக இருக்கும் கரெக்டாக. இங்கே வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். அதனால தான் குஜராத்தில் எப்பயுமே மேக்ஸிமம் இந்த மில்லட்ஸு அந்த மாதிரி ஒரு லோ வாட்டர் யூஸ் கன்சப்ஷன் கிராப்ஸை பயன்படுத்திருப்பாங்க. ஓகே, அது நீங்கள் லோத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தண்ணி டாக்யார்ட் இருக்கிறதுனால தண்ணியோட ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருந்துச்சு. ரெண்டாவது ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ்னால உங்களுக்கு ஈஸியாக ரைஸ் கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிஸ் என்னென்ன அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும். ப்ளவ் கிடச்சிது களிமங்கல்ல. ஏன்னா அங்கே வந்து என்னது உங்களுக்கு ப்ளவுடு ஃபீல்ட். இதான் ஃபர்ரோப்பா, இதுதான் இது ஃபர்ரோ. 2 ஃபர்ரோ கிடச்சிது. எங்கே கிடச்சிது அப்படின்னா களிமங்கல்ல கிடச்சிது. கிளியரா, 2 ஃபர்ரோ கிடச்சிது. ஓகே, இந்த ஃபர்ரோ கூடயே நமக்கு என்ன கிடச்சிது, நமக்கு வந்து ஒரு ப்ளவ் கிடச்சிது. ஓகேவா, கண்ட்ரி ப்ளவ் கிடச்சிது, கலப்பை கிடச்சிது. ஓகே, நெக்ஸ்ட் இல்லாமல் ஆக்ஸோட ஃபிகர்ஸ் கிடச்சிது. ஓகே, புல்ஸும் ஆக்ஸோட ஃபிகர்ஸ் கிடச்சிது. அப்புறம் வந்து வேற என்ன இருந்துச்சு, ஓகே அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிஸில் இது 2 தான் ப்ரிடாமினண்டாக இருந்துச்சு. இது இல்லாமல் அவங்க நிறைய சிக்கிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சிக்கிள்ஸோட காப்பர் டூல்ஸ் நிறையா கிடக்குது. அவங்க வந்து நிறையா தெரிஞ்சுக்கோங்க, காப்பர் அண்ட் பிரான்ஸ் டூல்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. காப்பர் டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க இதுக்கு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு. சில வெல்த்தி ஃபேமிலிஸ் இருந்துச்சு. அதை போகிறப்போ அவங்க அரப்பாவில் பார்த்தீங்கன்னா அவங்க புதைச்சிருப்பாங்க. அந்த பேரல் சிஸ்டம்லாம் அவங்க கூட இருந்திருக்கும். ஓகே, Harappans are well known for irrigation system. They have gabber lands. கப்பர் லேண்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்டோரேஜ் டேம்ஸ் இருந்துச்சு. எங்கடா இருந்துச்சு அப்படின்னா பலுஜிஸ்தான் அது வெஸ்டர்ன் மோஸ்ட் சைட் சுர்கஜண்டோ. இங்கே வந்து அவங்களுக்கு கிடச்சிது, உங்களுக்கு வந்து கப்பர் லேண்ட்ஸ் கிடச்சிது. ரெண்டாவது கேனல்ஸ், இரிகேஷன் கேனல்ஸ் எங்கடா கிடச்சிது அப்படின்னா ஷார்ட்டுகை எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஒரு கீ ஐவிசி சைட் ஷார்ட்டுகை. ஓகேவா, அங்கே என்ன கிடச்சிதுன்னா கேனல்ஸ் கிடச்சிது. இதெல்லாம் என்ன பண்ணிடுவோம் இப்போ கேனல்ஸோ உங்களுக்கு கப்பர் பேண்ட்ஸோ டேம்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா தண்ணியை சேமித்து தண்ணியை அனுப்புறதுக்கான வழிகள். எதுக்கு, விவசாயத்துக்கு. ஓகேவா, ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், வாட்டர் ட்ரெயின் ட்ராவன் ஃப்ரம் வெல்ஸ்லேருந்து எடுத்து வந்து மோஹஞ்சதாரோலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் ரிசர்வியர் எங்கே இருக்குது, நம்ம தோலவேராலாம் இருக்குது. ஓகேவா, எங்கே இருக்குது லார்ஜஸ்ட் ரிசர்வியர், எங்கே இருக்குது தோலவேராலாம் இருக்குது. இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 10 லார்ஜஸ்ட் ரிசர்வியர் ஒன்று இருந்துச்சு மொத்தமாக தோலவேராவில். ஓகே, நெக்ஸ்ட் டூல்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ். டூல்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை சார், ஆல்ரெடி உடன் ஃப்ளோ எங்கே இருக்குது, களிமங்கல்ல இருக்குது. ஸ்டோன்ஸ் சிக்கிள்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸ்டோன் சிக்கிள்ஸ், சின்ன சின்ன ஸ்டோன் சிக்கிள்ஸ் கிடச்சிது. புல்லட் ட்ரான் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட், அதாவது புல்லட் ட்ரான் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய கிடச்சிது. சேடல் குயின்ஸ் மேட் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ்டோன் எங்கே மோஹஞ்சதாரோவில் கிடச்சிது. மேட் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ்டோன், இக்னீஷியஸ் ஸ்டாண்ட்ஸ்டோன் ராக்ஸ். ஓகேவா, ஃபார் சீரியல்ஸ் பர்பஸ். எதுக்குடா, அரைக்கிறதுக்கு தான், வேறு எதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ். ஹராப்பா அண்ட் மோஹஞ்சதாரோ, கிரேட் கேனரிஸ், 12 கேனரிஸ், இங்கே கிரேட் கேனரிஸ். ஓகே, ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் மெசபடோமியா அண்ட் மெலுகா, ஐவிசி நோன் அஸ் மெலுகா. ஆப்கானிஸ்தான், ஈரான், ஓமன் கிட்ட என்ன கிடைச்சது, காப்பர் கிடைச்சது. ஓகேவா, இதில் வந்து நமக்கு இன்டர்மீடியட் ஸ்டேஷன் இருந்துச்சு, தில்முன் அண்ட் மகான் அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்டர்மீடியட் ஸ்டேஷன் இருந்துச்சு. இதுக்கு ஓமன் கூடயும் மெசபடோமியா கூட ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன கூட்ஸ்லாம் ட்ரேட் பண்ணோம். காப்பர் வந்து எங்கே தான் கிடைச்சது, ஓமன் கிட்டே ராஜஸ்தான் இருக்க கேத்ரி மேஸ் கிடைச்சது. டின் வந்து எங்கடா கிடைச்சது அப்படின்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து கிடைச்சது. ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈரான். எங்கே கிடைச்சது டின்னு. ஓகே, இதை வச்சு தான் பிரான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் லாபிஸ் லவ்லி, ஷார்ட்டுகையில் கிடைச்சது. ஷார்ட்டுகைனா அதுவும் ஆப்கானிஸ்தான் தான். நெக்ஸ்ட் பியர்ஸ் அண்ட் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் கிடைச்சது அப்படின்னா குஜராத்தில் கிடைச்சது. நெக்ஸ்ட் கார்லியன் கோல்டு எங்கடானா கர்நாடகா. கிளியரா, ஓகே. நெக்ஸ்ட் ஹரப்பனோட சிவில் எவிடன்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நிறைய சீல்ஸ் எவிடன்ஸ் கிடைச்சது. ஹரப்பன் சீல்ஸை பற்றி ஒரு பெரிய ஃபைண்டிங்காக வச்சிருக்காரு 1875 யார் அப்படின்னா நம்ம அலெக்சாண்டர் கண்டிங்கம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் சீல் எங்கடா கிடச்சிது, ஹராப்பால கிடச்சிது. இது வந்து எதுக்கு என்கிரிப்ட் பண்ணுதுன்னா மெசபடோமியா கூட நம்ம லிங்க் பண்ணுது. பட் ஆனால் இதை வந்து புல் மோட்டிவ் சிம்பிளை போட்டிருக்கு. பட் இதை வந்து எங்கே கிடச்சதுன்னா ஐவிசியில் கிடச்சதுனால அதை லிங்க் பண்ணி சொல்கிறாங்களே தவிர 100% எவிடென்ட்டாக சொல்ல. ஓகேவா, இங்கே லைக்வைஸ் மெனி சீல்ஸ் வித் இந்தியஸ் மோட்டிவ்ஸ் பார்த்துக்கோங்க. இன் பஹ்ரைன், மெசபடோமியான்ற பஹ்ரைனில் கிடச்சிது.
நல்லா தெரிஞ்சுக்கோ. ஹராப்பன் சீல்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஸ்டியர்டைட் கிளே மினரல் ஸ்டீல் மெட்டீரியல் மேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எங்கடா கிடைச்சிருக்கு அப்படின்னா பாகரி அப்படின்ற ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு. இதை கூட தான் இதை வச்சு தான் என்ன லிங்க் பண்ணுறாங்க, நம்ம வந்து மெசொப்பொட்டாமியா கூட ட்ரேட் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு வந்து ரூட்ஸ் பற்றி ஒரு 2 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். லோத்தல் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷிப்பு. லோத்தல் வந்து ஷிப்பு. அங்கே தானே நமக்கு தெரக்கோட்டா ஆஃப் ஷிப்பும் கிடச்சிருக்கும், ஒரு பொம்மை கிடச்சிருக்கும். இது இல்லாமல் நம்ம லேண்ட் வழியாகவும் ட்ரேட் பண்ணோம். அப்போ எதை வச்சு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் களிமங்கல்ல கிடைச்ச புல்லட் கார்ட், அதை வச்சு என்ன பண்ணணும், அதை வச்சு நம்ம இன்டர்பிரேட் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். என்னன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரேடை வந்து வெறும் இதை மட்டும் நம்பல, சியை மட்டும் நம்பல, லேண்ட் ரூட் ஆஃப் ட்ரேடிங் இருந்துச்சு. புரியுதா? அங்கேருந்தே டேரெக்டாக மெசொப்பொட்டாமியாக்கு லேண்ட் ரூட்டும் பண்ணாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ட்ரேடிங் போஸ்ட். ட்ரேடிங் போஸ்ட் என்ன சொல்லிட்டேன், நம்மளோட ஷார்ட்டுங்கை. ஓகே, அப்புறம் லேபிஸ் லவ்லி மெயின்ஸ், அப்புறம் K3 மைன்ஸ். இதெல்லாம் அந்த ட்ரேடிங் போஸ்ட்டுக்கு காப்பர் அப்படியே நம்ம ட்ரேடிங்லேயே பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டொமஸ்டிகேஷன் போகலாம். டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், மெட்டீரியல் அப்படி பார்த்தாச்சு. பிரான்ஸ்க்கு பிளேட்ஸ் ஓகே தேவையில்ல. நெக்ஸ்ட் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். டொமஸ்டிகேஷன் அனிமல்ஸ் நமக்கு என்னென்ன அனிமல்ஸ்லாம் தெரியும் பார்த்துக்கோ. பஃபலோ தெரியும், ஆக்ஸு, பஃபலோ, கோட்டு, ஷீப்பு, பெக்கு, கவு. ஓகே, இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம டொமஸ்டிகேஷன் பண்ணியிருக்கோம். கேரியர் அனிமல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆக்ஸு, கேமல்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது இல்லாமல் நமக்கு எந்த அனிமல் தெரியுன்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். எது தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு ஹார்ஸ்க்கு ஒரே ஒரு போன் தான் கிடைச்சிருக்கு அண்ட் லைன்ஸு கிடையாது. ஏன்டா இதை பற்றி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னா, இது பழைய டிசிஎஸ் கொஷின், ஸ்டேட்மெண்ட் பேஸில் கேட்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கொடுத்துட்டு உண்டக்க மட்டக்க கேட்கணும் அப்படின்றப்போ எலிஃபென்ட்ஸ், பஃபலோ, டைகரஸ், ரைனோ. ரைனோலாம் நமக்கு தெரியும், ஆன்டிலோப் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? கோட்டிஜிலே ரைனோசர் ஆன்டிலோப் கிடைச்சிருச்சு. இப்போ அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட் கீ சைட் கேட்கலாம். கிளியரா? ஓகே, அது தேவையில்ல. ஓகே, கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் உங்களுக்கே தெரியும். கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் ஆர் ரிலீஜியஸ் பிலீஃபிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆளுங்க எப்படின்னா ரொம்ப சொகுசாக வளர்ந்தவங்க. அவங்க அந்த ப்ரீ ஸ்டிக்கிங்கோட ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும். ப்ரீ ஸ்டிக்கிங் இருப்பார் எதிராக அப்படின்னா ஸ்டேட்டேட்டில் கிளைமரில் கட்டியிருப்பாங்க. எங்கே கிடைச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளோட மோஜந்தரில் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி கிரேட் பாத். ஓகே, ரொம்ப அப்படி சொல்கிறது உமன்ஸை வழிபட்டு, ஏன்னா உமன்ஸ் ஆர் கார்டனர்ஸ் ஆஃப் உமன்ஸோட கிளைம் பண்ணுற டெரகோட்டாவும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். டெரகோட்டா மதர் ஆஃப் கார்டனர்ஸோட இமேஜும் கிடைச்சிருக்கும். மேல் ஸ்டேட்டஸும் கிடைச்சிருக்கும். ஓகேவா? போத் மென் அண்ட் உமன் 2 பேருமே கடவுளாக ரொம்ப வழிபட்டாங்க. எப்போ ஹரப்பன் சிவிலைசேஷனில். ஓகே, லைக்வைஸ் நம்ம வந்து லக்ஸுரி ஐட்டம் காப்பரை நம்ம ஆளுங்க தாறுமாறாக யூஸ் பண்ணுறாங்கப்பா எல்லா இடத்துலையுமே. ரொம்ப செல்வ செழிப்பாக வாழ்ந்தாங்க காப்பரை யூஸ் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, எல்லாரும் செழிப்பாக வாழ்வாங்கன்னா செட்டாடலில் இருக்கவங்க, அப்பர் மிடில் டவுனில் இருக்கவங்க ரொம்ப செல்வ செழிப்பாக வாழ்வாங்க. கரெக்டாக? ஓகே, இங்கேயும் சோஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நம்ம மூணு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அப்பர் டவுன், லோவர் டவுன், மிடில் அப்படின்னு பிரிக்கிறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அப்போ இங்கேயும் என்ன இருக்குது, சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு. அது அவங்களோட செய்கிற வேலையை அவங்கள இதை பொறுத்து வச்சுருப்பாங்க. ஜுவல்லரி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம புதைக்கிறாங்க அப்படின்னா சும்மா புதைக்க மாட்டாங்க. இப்போ நீ பெரிய பணக்காரனாக தான் என்ன பண்ணியிருப்போம், அவங்க கூட ஆர்னமெண்ட்ஸ், காப்பு மயிரெல்லாம் வச்சு புதைப்பாங்க. ஓகே, இதெல்லாம் நமக்கு எங்கே கிடச்சிருக்கும், ஹரப்பால கிடச்சிருக்கு. இது காப்பர் மிரர் கிடச்சிருக்கு. காப்பரில் மிரர் எல்லாம் புரிஞ்சுக்க. இப்போ கண்ணாடி இருக்குது, அப்போ கண்ணாடி கிடையாது. அப்போ காப்பரை அவ்வளோ பளிச்சுன்னு வச்சு மிரரை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. லைக்வைஸ் மேலுக்கும் ஜுவல்லரி இருக்குது, ஃபீமேலுக்கும் ஜுவல்லரி போட்டு வச்சுருந்தாங்க. ஓகே, புதைக்கும் போதும் சேர்த்து அதோட வச்சு புதைச்சிருப்பாங்க. கரெக்டாக? நெக்ஸ்ட் ரிலீஜியஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். மதர் கார்டனஸ் டெரகோட்டா ஃபிகர் கிடச்சிருக்கும். அதுதான் மதர் கார்டன் சிம்பலைசஸ் ஆஃப் எர்த்து. அதான் அவங்களுக்கு தான் அது ரொம்ப வழிபட்டாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க வந்து பசுபதி ஷீலை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், இவங்க வந்து சிவாவை வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பசுபதி ஷீலை தான் மேடப் ஆஃப் நம்ம வந்து ஸ்டீடெட் கிளே டைப் ஆஃப் பண்ணுறது. ஸ்டீடெட் ஸ்டீல் வந்து அது வந்து என்னது, நம்ம சிவனோட ப்ரோட்டோடைப் மாதிரி இருக்கும். கிளியரா? அப்போ இவங்க சிவனை வழிபட்டவங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேலஸ் அண்ட் யோனி சிம்பிள்ஸ். ஃபேலஸ்க்கும் யோனின்னு ஒரு 2 சிம்பிள்ஸ் இருந்து கிடச்சிருக்கு சிகில்ஸில். அதை வச்சு என்ன சொல்லலாம்னா இவங்க ஃபெர்டிலிட்டி ஒர்க்ஷாப் பண்ணாங்க. ஓகேவா? லைக்வைஸ் ட்ரீஸையும் இவங்க வழிபட்டாங்க. பஃபலோஸை ரொம்ப இம்பார்ட்டன்ட் வழிபட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதான சாப்பாடு போடுது. புல்லக் ட்ரான் இம்ப்ளிமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பஃபலோஸையும் ரொம்ப இம்பார்ட்டன்டாக வழிபட்டவங்க. எப்போ ஹராப்பாஸ் வழிபட்டாங்க. ஓகேவா? ப்ராக்டிசஸ்லாம் உங்களுக்கே தெரியும்ப்பா. ஃபயர் அல்தாஸ் வந்துச்சு. ரிச்சுவல் ப்ராக்டிசஸ்லாம் ஒன்றுமே இல்லை. இப்படி வாத்திங்க்கு இது, ஃபயர் அல்தாஸ்க்கு ரோட்ரேட். இது என்னடா திரும்ப திரும்ப இதே வருது அப்படின்னா, இப்போது
ஜென்ரலாக இப்போ நம்ம ஒரு கொஷினை பார்க்கும்போது 10 ஐடியா நமக்கு தோணும். நம்ம இப்போ எல்லாமே நிறைய தெரிஞ்சுக்கோங்க. நிறைய எல்லாருமே படிச்சிருப்போம். ஜிஎஸ்லையும் என்ன தாண்டி படிச்சவங்க கூட இருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த ஆன் த ஸ்பாட்டில் தோணும். இப்போ ப்ராக்டிசஸ்னால் ஒரு ரிச்சுவல் ப்ராக்டிசஸ்னால் ஃபஸ்ட்டு கிரேட் பாத் வரணும். அடுத்து கழிவங்களில் இருக்க ஃபயர் அல்தாஸ் வரணும். லோத்தல்ரி கழிவங்களில் இருக்க ஃபயர் அல்தாஸ். இது 2 தான் பிரைமரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் மதர் கார்னஸ். அதை விட்டுனா அந்த ப்ரீஸ்டோட கிங்கோட ஃபோட்டோ. சரி, அப்புறம் இந்த ஷானன் யோனி சிம்பிள்ஸ். ஓகே, இது 2ம். அப்புறம் இந்த கோனிக்கல் ஸ்டோன். இதெல்லாம் என்னது? ரிச்சுவல் டிகிரிப் பண்ணுறது. ஓகேவா? உங்களுக்கே தெரியும் இது போஸ்டப்பட் ஆன் ரைட்டிங் ஸ்டைலு. இவங்க வந்து யூஸ் பண்ணது ரைட் டு லெஃப்ட். போஸ்டப்பட் ஆன் ரைட்டிங் ஸ்டைல் ரைட் டு லெஃப்ட். ஓகேவா? இவங்க வந்து அது நம்மளால புரிஞ்சிக்க முடியல. இவங்களோட ரைட்டிங் ஸ்டைல நமக்கு என்னது புரிஞ்சிக்க முடியல. கிளியரா? இந்த ரைட்டிங் ஸ்டைல எதுல இருந்து எடுத்து வந்தாங்க? ஸ்கிரிப்ட் எல்லாமே எதுல இருந்து வந்துச்சு? சீல்ஸ்ல இருந்து தான் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சீல்ஸ் ஃப்ரம் ரோப்பர். ஓகேவா? இது வரைக்குமே உங்களுக்கு நார்மல் தான் ஐவிசியை பொறுத்த வரைக்கும். இதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதிர அப்படின்னா நெக்ஸ்ட் பார்க்க போகிற பரியல் ப்ராக்டிசஸ். ஆல்ரெடி இதையும் நம்ம படிச்சிட்டோம். இதுதான் ஹரப்பால கிடைச்ச பரியல். பாருங்க, ஒன்றும் இருக்கு. பட் ஆனால் அது காப்பர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பாருங்க அவருக்கு அவர் யூஸ் பண்ணது எல்லாமே வச்சிருக்காங்க. யாரை பார்த்து பயந்துறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜாயின்ட் பரியல். மேல் அண்ட் ஃபீமேல் பரியல் எங்கடா இருந்துச்சு? லோத்தல்ல இருந்துச்சு. எக்ஸ்டெண்டட் பரியல் சிஸ்டம் எங்க பார்த்தோம்? சன்னோலியில பார்த்தோம். பார்ட் பரியல் சிஸ்டம் எங்கடா பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் சுர்கோடாவிலே இருந்துச்சு, சுர்கா ஜெண்டாவிலே இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் மெகாலித்திக் பரியல், கல்லை வச்சு பெருசா ஸ்டோன் பரியல் பண்ணது என்னது? களிமங்கல்ல. காஃபின் பரியல், அதாவது உடன் காஃபின்ஸ் தெரியும். காஃபின் பரியல்லாம் சவப்பட்டி வச்சு பரியல் பண்றது எங்க அப்படின்னா ஹரப்பால இருந்துச்சு. அது ஒண்ணுதான் இது. ஓகே, நெக்ஸ்ட் டாக் பரியல் சிஸ்டம். டாக் பரியல் வித் ஹியூமன்ஸ் எங்கடா இருந்துச்சு அப்படின்னா ஆல் பிட்ஸ் கிடைச்சா ரோப்பர்ல இருந்துச்சு. இதான் கீ பரியல் சிஸ்டம் ப்ராக்டிசஸ். ஓகேவா? இப்போ பரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இத்தனை டைப் இருக்கு. இதில் சிங்கிள் பரியல்லாம் இருக்கு. சிங்கிள் பரியலுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ஹரப்பாவோட சொல்லலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டிக்ளைன் ஆஃப் ஐவிசி. ஓகே, இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்களே, ஆனால் அவனுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாங்க போல, அதனால அழிஞ்சிட்டாங்க. இதுக்கான காரணங்கள் நிறைய சொல்லுது. ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். என்னடாச்சு அப்படின்னா ட்ரை ஆகிடுச்சு. இந்த காகரன் அக்கராரி வந்து என்னது ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இல்லை ஃப்ளட் வந்துருச்சு. கிளைமேட் சேஞ்ச், பெரிய கிளைமேட் சேஞ்ச் வந்துருச்சு. பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் ட்ரேடோட டிஸ்ட்ரப்ஷன்ஸ், இது ஒரு காரணம் சொல்கிறேன். இன்னொன்று ட்ரேட் டிஸ்ட்ரப்ஷன்ஸ். மெசபோட்டேமியா கூட ட்ரேட் இல்லாமல் நமக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கூட யூஎஸ்க்கும் ட்ரேட் வார் போயிட்டு இருக்குல்ல. இப்போ யூஎஸ் நம்மளோட பொருட்களை வாங்கலை அப்படின்னா நமக்கு வந்து அந்த PL-48 வீட் கிடைக்கல அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள், நம்ம ஷார்ட்டேஜ் சந்திப்போமா? அது மாதிரி யூஎஸ்ல இருக்க இந்தியன்ஸும் யூஎஸும் நமக்கு நம்ம ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா நிறைய ஷார்ட்டேஜ் சந்திப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேட் வார் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அர்பன் ஸ்ட்ரெஸ். ரொம்ப அதிகமாக புவர் பாப்புலேஷன் ஆகிட்டாங்க. அதெல்லாம் என்னாச்சு? ரிசோர்ஸ்லாம் டக்குன்னு டிப்ளாய் ஆகிடுச்சு. இப்போவே நம்ம கல்லை உடச்சி கன்னியாகுமரியிலேருந்து மலையை உடச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ எப்படி இருந்திருப்பாங்க? அப்பயும் அந்த மாதிரி நிறைய செஞ்சுருப்பாங்களே. அந்த சின்ன இடத்துல நிறையா பண்ணுறப்ப என்ன ஆச்சு? நிறைய ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நிறைய ரிசோர்ஸ் இழந்துக்கிட்டு இருந்ததுனால என்னாச்சு? டக்குன்னு மாறிடும். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாசிபிள். இதான் ஒரிஜினல் எவிடன்ஸ் தான். மேபி அதிகப்படியான சொல்லப்படுறது என்னது? ஆரியன் இன்வேஷன். ஓகே, இதுக்கப்புறம் என்ன இருக்கும்? லேட்டர் அரபன் பிளேஸில் பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் விட்டு சின்னதாக கொஞ்சமாக எப்படி சொல்கிறது, குஜராத் சைடு, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் சைடு கொஞ்சமாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? அப்படியே மாறிக்கிட்டே வந்து இடங்க ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணும்? ஆட்கள் செத்துக்கிட்டே வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோய் வந்துருச்சு, ஆட்கள் செத்துக்கிட்டே வராங்க. அப்படின்றப்போ என்ன ஆகும்? அவங்களுக்கு கொஞ்சமாக வந்து பாப்புலேஷன் கைண்டிட்டு இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. எல்லாருக்கும் ஐவிசி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐவிசி கிளியராக இருக்கா? ஐவிசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம கடைசியாக பார்த்த 10 சைட்ஸ் தான். ஓகே, சனவொலி ஆகட்டும். ஏன்னா இதெல்லாம் கேட்கல, திடீர்னு கேட்டானா என்ன பண்ணுவீங்க? கிளியரா? அப்போ அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஐவிசியில் இருந்து கொஷின்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக இருக்கும். டேரக்ட் கொஷின்ஸ் வர வாய்ப்பு இல்லை. மேபி இருக்கலாம். ஏன்னா இப்போ இவங்களே சிஜிலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா சிஜியில் ரொம்ப சிம்பிளாக நம்ம இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணாங்க. அடுத்து 10 டேஸ்க்கு ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணாங்க. ஓகேவா? ஓகே, இன்னைக்கான ரெக்கார்டர் கிளாஸ் பாருங்கள். இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம இந்த வீக் ஃபுல்லாக ரெக்கார்டர் பார்ப்போம். ஓகே அப்படின்னா நமக்கு இதே செட் ஆகிடுச்சு. நம்ம ரெக்கார்டர் வீக் ஃபுல்லாக ரெக்கார்டர், வீக்கெண்டில் வந்து அதுக்கான ரிவிஷன் கொஷின்ஸோட போவோம். நம்ம புது டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸோட போவோம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ.